ரியல் எஸ்டேட் ஒரு நல்ல துறை. ஏன்னா ஒரு மனிதன் பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவில் வந்து அவனுக்கு தேவையான 3 விஷயம்தான். ஒன்று உண்ண உணவு, 2 இருக்க இடம், 3வது ட்ரெஸ்ஸு. தாம்பரத்திலிருந்து மிக அருகாமையில் நீங்கள் வந்து தோண்டிங்கன்னா கரெக்டாக ஒரு 10 அடியில் வந்து தண்ணி வந்துடும். அதுக்கப்புறம் ஸ்கூல் இருக்குது, காலேஜ் இருக்குது அப்படின்னா அங்கே இதெல்லாம் இருக்கும். எதிர்பார்த்த இந்த கேள்வி, ஏன்னா எங்கே போனாலும் எடுத்ததுமே எடுத்தோடனே தான் நம்மளை கலாய்கிறாங்க. நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நான் திருநெல்வேலி சார், என்னோட சொந்த ஊர். திருநெல்வேலியில் எங்கே? திருநெல்வேலியில் திசையன்வெளி. திசைவெளியில் எங்கே? சமாரியா தெரு. சமாரியா தெரு. சமாரியா தெருலேருந்து வரேன்னு சொல்ல வேண்டியது தானே நீங்கள்? கக்கன் நகர்லேருந்து வரேன்னு சொன்னால் யாருக்குமே தெரியாது. அண்ணா நகர்லேருந்து வரேன்னு சொன்னால் யாருக்கும் தெரியும். ஒரு மைய பகுதியாக இருக்கிற டெவலப் ஆன ஒரு லொக்கேஷன் பேரை சொல்லி அது அருகாமைன்னு சொன்னால் மக்களுக்கு புரியன்றதுக்காக தான் நம்ம அப்படி சொல்கிறோமே தவிர்த்து ரியல் எஸ்டேட் வந்து சாதாரண விஷயம் கிடையாதுங்க. ஏன்னா ஒரு நிலத்தை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை லேண்ட் ஓனர்கிட்ட வாங்கி அதை நஞ்சையாக புஞ்சியாக பார்த்து அதை கன்வர்ஷன் பண்ணி பள்ளம் மேடு செடி கொடியில் எல்லாத்தையும் அதை வந்து கிளியர் பண்ணி சர்ஃபேஸ் உண்டாக்கி அப்ரூவல் வாங்கி அப்புறம் ரேரா அப்ரூவல் வாங்கி ரோடு போட்டு ஸ்ட்ரீட் லைட்ஸ் போட்டு கேட்டை போட்டு அதுக்கு ஆளை போட்டு ஆடை போட்டு அதுக்கு ஒரு கஸ்டமர் கூப்பிட்டு வந்து காமிச்சு அவங்கள ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பட்டா வாங்கி கொடுக்குறது ரொம்ப பெரிய விஷயம். கார்பரேட்னாலே மக்களை வந்து சுரண்டிடுவாங்க அப்படின்ற ஒரு பின்பம் இருக்குது. ரியல் எஸ்டேட்லேயும் அதே விஷயங்கள் மக்களுக்கு ஒரு பயம் இருக்க தானே செய்யுது. நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல் கார்பரேட் கம்பெனி தான் யூஸ் பண்ணுறீங்க, யூஸ் பண்ணுற கார் கார்பரேட் கம்பெனி தான் சார். எங்கே உங்களை சுரண்டிட்டாங்க, எங்கே நீங்கள் யூஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்க வந்து லீகல் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். ஒரு லீகல் பேரண்ட்ஸ் டாக்குமெண்ட் வாங்கிட்டு ப்ராப்பராக ஈஸி போட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல அட்வொகேட்டை கொடுத்து நீங்கள் ஃபுல்லாக செக் பண்ணுங்கள். அட்வொகேட் குவரிஸ் கொடுத்ததில் ஏதாவது டைட்டில் இஷ்யூஸ் இருந்தால், இவங்க தான் சொத்து அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறி இருந்தால் டெஃபினட்டாக அந்த சொத்தை நீங்கள் வாங்காதீங்க. நார்த் ஃபேஸிங்கும் ஈஸ்ட் ஃபேஸிங்கும் மக்கள் விரும்புவாங்க. சவுத்து வெஸ்ட்டும் நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க. அதுவும் வெஸ்ட்டு நிறைய பேர் வாங்கவே மாட்டாங்க, ஒரு சிலர் வாங்குவாங்க. எனக்கு என்ன ஒரு கேள்வி எழும்பு எல்லாரும் கேட்பேன்னா, இன்னைக்கு மயிலாப்பூர், அண்ணா நகர், நங்கநல்லூர், அடையாறில் எந்த ஃபேஸிங் தான் இடம் வாங்கிட்டு இல்லை, அப்போ எங்கே போயிடுச்சு அந்த வாசம்? சொந்த இடன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷன் சார். இன்னைக்கு தான் காணி நிலம் வேண்டும் சொல்லிட்டு பாரதியார் பெரிய பாட்டு பண்ணிருக்காரு. இன்னைக்கு விலைக்கு காணி நிலம்லாம் வாங்க முடியாது. கால் கிரவுண்டாக இடம் வாங்கி சொந்தமாக இடம் வாங்குறதுல அது ஒரு சுகம், அது ஒரு ப்ரெஸ்டீஜ், அது ஒரு அப்ரிசியேஷன், இன்வெஸ்ட்மெண்ட். நாங்கள் ஒரு லேண்ட் வாங்கணுன்ற மாதிரி இருக்குது. என்னோட சூழ்நிலை, நான் உங்களுக்கு அட்வான்ஸ்லாம் பண்ணிடுறேன், நான் புக் பண்ணிக்கிறேன் சார், எல்லாமே பண்ணிடுறேன். ஒரு 1 மந்த் கழிச்சு எனக்கு வந்து சிச்சுவேஷன் சரியில்லை, ஏதோ ஒரு எமர்ஜென்சின்னு வச்சுக்கோங்களேன், என்னால் வந்து பண்ண முடியல அப்படின்றப்போ இந்த ரீஃபண்ட் வாங்குறது இருக்குல்ல, அது ரீஃபண்டு ஃபஸ்ட்டு கேட்குறதுக்கே ஒரு பயம் இருக்குது மக்களுக்கு. அப்படி கேட்டாலுமே அது போய் சேருதான்னா அது எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணால் லேண்டில் ஒரு ஹைக் இருக்குன்னு நினைக்கிறீங்க? காஞ்சிபுரமில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னால் இந்த பரந்தூர் ஏர்போர்ட் இருக்கு இல்லையாங்க. ஆமாம், அது நிறைய போராட்டம்லாம் பண்ணுறாங்களா, அது வருமா? வாய்ப்பு வரும். அது கண்டிப்பாக வரும். விஜய்லாம் கூட போயிட்டு அங்கே போயிட்டு குரல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்காரு. வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் அன்பு நண்பன் ஷா. அதாவது ரியல் எஸ்டேட் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியாக இப்போ பூம் ஆகிட்டு இருக்கு. ரொம்ப நாளாகவே இருக்குது. பட் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை சுற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட் அப்படின்றது வந்து பொண்ணுலேயும் மண்ணுலேயும் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது தான் வந்து புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு இண்டஸ்ட்ரியை பற்றி அண்ட் நம்ம வந்து எப்படி வந்து ஒரு லேண்டை வந்து செலக்ட் பண்ணணும், அண்ட் அதை சுற்றி என்னென்ன கான்ட்ரவர்சிகள்லாம் வரும், அதுலேருந்து நம்ம எப்படி நம்மளே வந்து பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான எல்லா விஷயங்களுக்கும் பதில் சொல்லும் விதமாக நம்ம கூட இன்றைக்கி நம்மளுடைய கெஸ்ட் இருக்கிறாங்க. ப்ராப்ஷெல் கம்பெனியோடைய சிஇஓ, கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கும் மேற்பட்ட அனுபவத்தை கொண்ட ஒரு நபர். அண்ட் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டோம். இவரை பற்றி ஒரு சின்ன இதில் சொல்லணும்னா, இப்போ இந்த ரியல் எஸ்டேட் அப்படின்னாலே ஒரு டெம்ப்ளேட் இருக்கும், அந்த டெம்ப்ளேட் எதுவுமே இல்லாத ஒரு நபர் அப்படின்னே சொல்லலாம். வாங்க, நிறைய நம்மளே பேசிகிட்டு இருக்கக்கூடாது, நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போயிட்டு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம், இருக்கீங்க? நலமாக இருக்கேன் சார். அதாவது ரொம்ப வந்து நலமாக இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியில் நீங்கள் இருக்கிறீங்க. ஸோ ஒரு ரியல் எஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர் நீங்கள். ரியல் எஸ்டேட்டை வந்து ஒரு பிஸ்னஸாக பண்ணுறதுல எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க நீங்கள்? அதில் இருக்கக்கூடிய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் என்னென்ன சார்? ரியல் எஸ்டேட் ஒரு நல்ல துறை. ஏன்னா ஒரு மனிதன் பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவில் வந்து அவனுக்கு தேவையான 3 விஷயம்தான். ஒன்று உண்ண உணவு, 2 இருக்க இடம், 3வது ட்ரெஸ்ஸு. நம்ம இருக்க இடத்த உருவாக்கி கொடுக்குற ஒரு துறையில் இருக்கின்றது மிகப்பெரிய சந்தோஷம்தான். நான் இந்த 20 வருஷம் காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்ச இடத்த ஒரு 10,000 பேருக்கு நான் நிலம் வாங்கி கொடுத்துருப்பேன். எனக்கு எல்லாருமே சுபிக்ஷமாக நல்லா இருக்காங்க, சந்தோஷமாக இருக்குது. நம்மளோட பொழப்பும் நல்லா போயிட்டுருக்கு. நிறைய கேள்விகள் இருக்குது நமக்கு. when it comes to ரியல் எஸ்டேட், ஃபஸ்ட்டு விஷயம் நமக்கு மைண்டுக்கு வருது என்னென்னா, தாம்பரத்திலிருந்து மிக அருகாமையில்
நீங்கள் வந்து தோண்டிங்கன்னா கரெக்டாக ஒரு 10 அடியில் வந்து தண்ணி வந்துடும். அதுக்கப்புறம் ஸ்கூல் இருக்குது, காலேஜ் இருக்குது அப்படின்னா அங்கே இதெல்லாம் இருக்கும். எதிர்பார்த்த இந்த கேள்வி, ஏன்னா எங்கே போனாலும் நீங்கள் எடுத்ததுமே எடுத்தோடனே தான் நம்மளை கலாய்க்கிறாங்க. நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நான் திருநெல்வேலி சார், என்னோட சொந்த ஊர். திருநெல்வேலியில் எங்கே? திருநெல்வேலியில் திசையன்வெளி. திசைவெளியில் எங்கே? சமாரியா தெரு. சமாரியா தெரு. சமாரியா தெருலேருந்து வரேன்னு சொல்ல வேண்டியது தானே நீங்கள்? இப்போ உங்களுக்கு தெரியணும்ல, அது கரெக்டு. சப்ஜெக்ட் புரிஞ்சுருக்கா? ஸோ ஒருத்தரோட நான் இப்போது கக்கன் நகர்லேருந்து வரேன்னு சொன்னால் யாருக்குமே தெரியாது, அண்ணா நகர்லேருந்து வரேன்னு சொன்னால் யாருக்கும் தெரியும். ஒரு மையப்பகுதியாக இருக்கிற டெவலப் ஆன ஒரு லொக்கேஷன் பேரை சொல்லி அது அருகாமைன்னு சொன்னால் மக்களுக்கு புரியன்றதுக்காக தான் நம்ம அப்படி சொல்கிறோமே தவிர்த்து, ரெண்டாவது அட்வர்டைஸ்மெண்ட்டில் 5 செகண்டு 8 செகண்டுக்கு மேலே மக்கள் பார்க்குறதில்ல. அது பேப்பர் ஆகட்டும், டிவி ஆகட்டும், ரேடியோ ஆகட்டும். நான் வந்து ஆதனூரில் ஒரு பிளாட்டு போட்டிருக்கேன்னா யாருக்கும் தெரியாது, தாம்பரம் அருகில் ஆதனூர்னு போட்டால் எல்லாருக்கும் புரியும். அதுக்காக தான் அது யூஸ் பண்ணுறோமே தவிர்த்து யாரையும் ஏமாற்றணும், தாம்பரத்தில் போட்டு திருநெல்வேலியில் ஒன்றும் யாரும் பிளாட் விற்கிறதில்ல. மக்களும் இன்றைக்கி ரொம்ப தெளிவாக இருக்காங்க, யாரும் வாங்குறதும் இல்லை. இது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா நீங்கள் தாம்பரம் பக்கத்துலன்றது அந்த ஹுக்குக்காக நீங்கள் போடுற மாதிரி இருந்தாலும் சார் லாஜிக்கலி கரெக்டு. ஆமாம், லாஜிக்கலி கரெக்ட். ஆனால் போனோன்னா அங்கே வந்து என்னடா சுற்றி எதுவுமே இல்லை. இன்னைக்கு வந்து கூகுள் லொக்கேஷன் வந்ததுனால நம்ம கஸ்டமர் லொக்கேஷன் அனுப்பின உடனே அவங்க சொல்லிடுறாங்க பக்கத்தில் என்ன ஸ்கூல் இருக்குது, காலேஜ் இருக்குது, ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, எல்லாமே சொல்லிடுறாங்க. மேபி வேணால் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த ஹூக் வாட்டர் மாதிரி நீங்கள் கேட்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. தாம்பரம்னா தாம்பரம் பக்கத்தில் ஒரு 4-5 கிலோமீட்டர் இருக்க ஒரு லொக்கேஷன் தான் நம்ம எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது பிரச்சனை இல்லை. அப்படி இருந்தாலும் நீங்கள் ரிசர்ச் பண்ணி வாங்கிக்கோங்கன்றீங்க? இல்லை, அப்படி நாங்கள் ரிசர்ச் பண்ணி வாங்கணும்னு சொல்லவே இல்லை. நாங்கள் இருக்கிற இடத்த தான் சொல்கிறோம். தாம்பரம் அருகாமையில் தானே இருக்குது, லண்டனில். சார் லாஜிக்கலி கரெக்டு. சரி, ஓகே சார். ஆனால் இதுதான் விஷயம்ன்றீங்க? இதுதான் விஷயம். சரி, ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வேணும் இல்லை? இப்போது ஊரப்பாக்கம் டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஊரப்பாக்கத்தில் நிறைய குட்டி குட்டி தெருங்களாக இருக்குது. நான் ஊரப்பாக்கம்னு சொன்னால் தான் அவங்களுக்கு புரியும். அங்கேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டரில் நிறைய லொக்கேஷன்ஸ் இருக்கும், நம்ம புரிய வைப்பில்ல. அந்த ஒரு சப்ஜெக்ட் தான் தவிர்த்து நீங்கள் சொன்ன திருநெல்வேலி கதை தான். ஓகே. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, ஃபார்ச்சுனர் கார், வெள்ளை சட்டை, ஒரு 5 சவரன் செயின். ஸோ இந்த டெம்ப்ளேட் இருக்குல்ல, ஒரு கோல்டு வாட்ச்சு, ஒரு ஐஃபோன் கையில், பாக்கெட்டில் ஒன்று, 2 ஃபோனு. ஸோ இந்த டெம்ப்ளேட்ஸ் இருக்குல்ல, நீங்கள் எதுவுமே அந்த மாதிரி வச்சில்ல. ஸோ ரியல் எஸ்டேட் அப்படின்னாலே இந்த ஒரு தோரணை அப்படின்றது நீங்கள் ஒரு தரப்பு பீப்புள் தான் பார்த்துன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இன்னும் பேண்ட் ஷர்ட்டு, டை, கோட் ஷூட் போட்டவங்க தான் இருக்காங்க. நீங்கள் கிரெடாய் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அது எனக்கு தெரிஞ்ச ஸ்டேஜ் 5ன்னு நினைக்கிறேன். இல்லை அப்படிலாம் 3 ஸ்டேஜஸில் அது ஒவ்வொருத்தருக்கு நகை போடுறது, ஷர்ட் போடுறது, ஒயிட் ஷர்ட் போடுறது அவங்களுக்கு வெறுப்பு அவங்களுக்கு சிலது பிடிச்சிருக்கும். இதை போட்டால் அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும், அதுக்காக போட்டிருப்பாங்க தவிர்த்து எல்லாருமே அப்படி போட்டு சுற்றுறதில்ல. ஒரு ஃபார்ச்சுனர் கார் ஏன் வாங்குறாங்கன்னா, சைட்டு வந்து பள்ளம் மேடு நிறைய காடு மேடெல்லாம் இருக்கும். அந்த இடத்துல நான் பென்ஸு வந்து செடான் காரோ ஷிஃப்ட்டு எடுத்துகிட்டு போய் மாட்டிக்க முடியாதனால தான் அந்த ஃபார்ச்சுனர் கார் வாங்குறாங்க. 4-5 மீடியா டெஸ்ட் போகும்போது உட்காந்து போகிறது கம்ஃபர்ட்டாக இருக்குமே தவிர்த்து அவ்வளோதான். 2 ஐஃபோன் கேட்டிங்க. இன்றைக்கி எங்கள் சின்ன பசங்களாம் கூட இன்றைக்கி 2 ஐஃபோன் வச்சுருக்காங்க. அதான் அவங்களோட தேவை. பர்சனல் ஒன்று, அஃபிஷியல் ஒன்று. நீங்கள் எல்லாருமே ரியல் எஸ்டேட் மக்களை பார்க்குற பார்வையை தயவுசெய்து மாற்றிக்கிங்க. அதுதான் சப்ஜெக்டு. அவங்க வந்து ஒரு ரியல் எஸ்டேட் வந்து சாதாரண விஷயம் கிடையாதுங்க. ஏன்னா ஒரு நிலத்தை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை லேண்ட் ஓனர்கிட்ட வாங்கி அதை நஞ்சையாக புஞ்சியாக பார்த்து அதை கன்வர்ஷன் பண்ணி பள்ளம் மேடு செடி கொடியில் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி சர்ஃபேஸ் உண்டாக்கி அப்ரூவல் வாங்கி, அப்புறம் ரேரா அப்ரூவல் வாங்கி, ரோடு போட்டு, ஸ்ட்ரீட் லைட்ஸ் போட்டு, கேட்டை போட்டு, அதுக்கு ஆளை போட்டு, ஆடை போட்டு, அதுக்கு ஒரு கஸ்டமர் கூப்பிட்டு வந்து காமிச்சு அவங்களை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பட்டா வாங்கி கொடுக்குறது ரொம்ப பெரிய விஷயங்க. எனக்கு தெரிஞ்சு உங்களுடைய அனுபவத்தை காட்டு. ஆமாம், தனுஷ் மாதிரி ரைமிங்காக பேசுகிறீங்க. உண்மையாக அதுதான். இன்றைக்கி வந்து ரியல் எஸ்டேட் நீங்கள் எல்லாரும் 4-5 இன்டர்வியூ கொடுத்துட்டேன். எல்லாருமே வந்து கொஞ்சம் கலாய்கிற மாதிரி தான் கேள்வி கேட்குறீங்க. பட் அதில் நிறைய ஒர்க் இருக்குது. நம்ம ஒரு இடம் உருவாகிறது வந்து சாதாரண விஷயம். நம்ம ஈஸியாக சொல்லிடலாம், ரியல் எஸ்டேட் இப்போ நிறைய சம்பாதிக்கிறாங்க, வெள்ளை சட்டை போடுறாங்கன்ட்டு. அதுக்கு பின்னாடி அவ்வளோ ஒர்க் இருக்குது. ஒரு பிளாட்டை வந்து நான் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுக்கணும்னா நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி உழைக்கினது. குழந்தையாவது 9 வருஷத்தில், இப்போ 9 மாதத்தில் பிறந்துடும். பட் ஒரு பிளாட் உருவாக்குறது குறைஞ்சி ஒரு 2-3 வருஷம் நாங்கள் உழைச்சாதான் அந்த பிளாட் உங்களுக்கு கிடைக்கும். இப்போது என்னுடைய கேள்வி நான் ஸ்ட்ரெயிட்டாகவே கேட்டுறேன். இந்த நஞ்சை புஞ்சை இதை பார்த்து தான் ரியல் எஸ்டேட்காரங்க பண்ணுறாங்களா? உங்களால் 100% இல்லை, நீங்கள் அந்த நஞ்சை கண்டிப்பாக 100% கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுக்க மாட்டாங்களே. எல்லா கிளாஸிஃபிகேஷன் பார்த்து தான் கவர்மெண்ட். கோயில் இடத்தையே இல்லை கையகப்படுத்துறாங்க. நஞ்சை புஞ்சையில ஒரு மேட்ரா? இல்லை, கோவில் இடத்த அதிகார மையத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இதெல்லாம் ஒரு மேட்ரா? இல்லை, அப்படி 1-2 இடத்த எதாவது காட்டுங்க சார். நீங்கள் வந்து கார்பரேட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு 5% ஒன்றா இருக்கலாம். பட் ஆனால் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க வந்து ஒரு எம்எல்ஏ எம்பியாக இருக்கிறவங்க கூட பண்ணுறாங்க அதை. ஸோ ரீசெண்டாக கூட ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியுடைய தலைவர் வந்து கோயில் நிலத்தை அவர் பேரில் போட்டிருக்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ரவர்சி வந்துச்சு. ஸோ நான் என்ன கேட்குறேன்னா, அதிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு
இந்த நஞ்சை புஞ்சை அப்படிங்கிறத பார்த்தோ இல்லை கோயில் இடத்த இன்னைக்கு இருக்கிற பார்த்தோ கவர்மெண்ட்டோட நார்ம்ஸ் படி அந்த மாதிரி யாரும் பண்ண முடியாது. பின்னாடி இருக்கவங்க நிறைய பேர் நிறைய விமர்சனங்களும் தேவையில்லாத கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க தவிர்த்து அது எல்லாமே உண்மை கொண்டு கிடையாது. ஒரு கோவில் நிலத்தை ஆக்கிரமிக்கலாம் முடியாது சாதாரண டிபிக்கல் மைண்ட் செட் தான் நமக்கு இருக்கு. அது பாதையில் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, அது வேணும்னா அந்த கோவிலுக்கு வேறு இடம் கொடுத்து அதை கரெக்ட் முடியுமா, அது நிறைய ப்ராசஸ் இருக்குது, அது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அப்படிலாம் யாரும் பண்ணுறதில்ல ரியல் எஸ்டேட்டில். கிளாசிஃபிகேஷன் எவ்வளவோ எக்ஸாம்பிள் சொல்ல முடியும் சார், உண்மையிலே அப்படி தான் இருக்கு. இல்லை அதுக்கு பின்னாடி அதுக்கு ஒரு ஏதாவது ஒர்க் இருக்கும், அதுக்கு பின்னாடி ஏதாவது ஹிஸ்ட்ரி இருக்கும். நீங்கள் அது ஃபுல்லாக படிச்சுட்டு வந்து கேட்டால் தான் அது அவர் தான் பதில் சொல்ல முடியும் தவிர்த்து நீங்கள் பொத்தாம் பதிப்பாக எல்லாரும் கோவில் நிலத்தை எடுத்துறாங்க ஏரி எடுத்துறாங்கன்னு சொன்னீங்கன்னா அது பதில் கிடையாது. கோயில் இடம் அப்படி சொல்ல. இப்போது பிரச்சனை என்ன, இப்போ வந்து ஏரியில் வந்து ஃப்ளாட்டை போட்டுறாங்க. ஒரு கட்டத்தில் இப்போ மழை வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது எது ஏரி எது வந்து இல்லை. ஏரியில் ஃப்ளாட் தான் நிறைய பேர் சொல்கிறாங்க, ஏரியில் ஃப்ளாட் போட்டிருக்காங்க, விவசாய பூமியில் ஃப்ளாட் போட்டிருக்காங்க, பஞ்சமி நிலத்தை வந்து போட்டிருக்காங்க. இது எல்லாமே அந்த ஏரியாவில் இருக்க நிலத்தை நீங்கள் டோட்டலாக ஹிஸ்ட்ரி எடுத்தால் தான் சப்ஜெக்டே தெரியும். அதாவது வேளச்சேரியில் நான் வந்து உங்களுக்கு எவிடன்ஸோட சொல்ல முடியும். கரெக்ட். மிகப்பெரிய அரசியல் தலைவர்களும் அவங்க இன்னொரு ஆள் மூலியமாக அதை எடுத்து அவங்க அதில் வந்து பஞ்சமி நிலத்தில் கூட அவங்க வேற ஒரு விஷயம் பண்ணுறாங்க. அது வந்து நம்ம எவிடென்ட்டாகவே தெரியுது. பட் வி கான்ட் ப்ரூவ், ஏன்னா அவங்க ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக தான் இருக்கிறாங்க. பட் ஆனால் ஆஃப் த ரெக்கார்ட் நம்ம வந்து போய் பார்க்குறப்போ நீங்கள் அப்படியே அந்த ஜாயிண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அது மேலே போய் நிற்குது. ஸோ ஆஸ் அ ரியல் எஸ்டேட், அதாவது எல்லா பிரச்சனைக்குமே ஒரு சொல்யூஷன் உண்டு. எல்லா சட்டத்துக்கும் இன்னொரு கூட ஒரு சட்டம் இருக்குது. சட்ட ரீதியாக தான் எல்லாமே அப்ரூவல் வாங்கியிருப்பாங்க. அவங்க அதுக்கு ஏதாவது ப்ராசஸ் இருக்கும், அது ஏதாவது லூப் ஹோல்ஸ் இருக்கும், அதை மூலியமா தான் பண்ணிட்டு அதான் இன்னொருத்தவங்க பேரில் அதை பண்ணிக்கிறாங்க. எடுத்து கவுத்தெல்லாம் நீங்கள் எடுத்து அதான் இன்னொருத்தர் பேரில் அதை பண்ணிக்கிறாங்க. அது கேஸ் டு கேஸ் வரும். நீங்கள் அது என்ன கேஸ் சொன்னால் தான் எனக்கு வந்து புரிய வரையுமே தவிர நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் தவிர்த்து நீங்கள் ஜென்ரிக்காக சொன்னீங்கன்னா நான் ஜென்ரிக்காக இல்லை, இப்போ ஸ்பெசிஃபிக்காகவே சொல்கிறேன். இப்போ நஞ்சை புஞ்சையில் தான் நம்ம வந்து ஃப்ளாட் போட முடியும் அப்படின்னா நம்ம வந்து அந்த இது 100% அதில் மட்டும் தான் போட்டிருக்கிறாங்கன்னு சொல்லணுமா? சென்னையே எடுத்துக்கலாம். நஞ்சை வந்து ஜோன் கன்வர்ஷன் போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுக்கு வந்து கலெக்டர்கிட்ட அந்த பர்மிஷன் வாங்கணும், அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு. அந்த ப்ராசஸ்லாம் கவர் பண்ண பிறகு தான் அவங்க வந்து கன்வர்ஷன் கொடுக்குறாங்க. அதுக்கு அதான் சார் உங்களால் 100% சொல்ல முடியுமா? இல்லை அது இல்லை நடக்கலை இல்லை, அதுக்கு அந்த ப்ராசஸ் இருக்கே சார். ஆஸ் பர் கவர்மெண்ட் நாம்ஸ் படி இப்போ நஞ்சை புஞ்சை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு உண்டான ப்ராசஸ் படி நம்ம போயிட்டோம்னா அதை கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறாங்க ஜோன் கன்வர்ஷன். அதுக்கப்புறம் தான் அப்ரூவல் போகிறோம். பண்ணாத வந்து நஞ்சை புஞ்சை இருக்கும்போது நம்ம என்ன வேணா அப்ரூவல் வாங்கிட்டு நம்ம லேண்ட் போட முடியாது, பிளாட் போட முடியாது. அதுக்கு ஒரு லீகலாக அதுக்கு ப்ராசஸ் இருக்கு அரசாங்கத்தில் எல்லாத்துக்கும். சரி, எத்திக்கலா அது வந்து பிரச்சனை தானே சார்? இப்போ எத்திக்கல் எப்படி சொல்ல முடியும்? நாடு வந்து முன்னேறிட்டே போகுது, நாடு மக்கள் சாப்பிடல. நம்ம விவசாய நிலத்தை ஃபுல்லாக ஃப்ளாட் போட்டால் எப்படி சாப்பிடணும்? சாப்பாடு விவசாயம் கிடைக்காம எங்கே சார் இருக்குது? இன்றைக்கும் விவசாயம் அரிசி கிடைக்குது, இன்றைக்கும் கோதுமை கிடைக்குது, எங்கே கிடைக்காம இருக்குது? விவசாய பூமி அன்றைக்கி ஜாஸ்தியாக இருந்தது, மக்கள் அன்றைக்கி வந்து படிப்பறிவு கம்மியாக இருந்தது, வேலை கம்மியாக இருந்தது, இருக்கிற எல்லாமே ஒரே வீட்டில் 10 ஃபேமிலி இருந்தோம். இன்னைக்கு கல்யாணம்னா 2 பேர் இருந்தால் மக்கள் தொகை ஜாஸ்தியாகுது. அப்போ நிலப்பரப்பு தேவைப்படுது, பிளாட்டு போடுறோம், அப்பார்ட்மெண்ட் கட்டுறாங்க. அப்போ இருக்கிற இடத்த நம்ம அதை யூஸ் பண்ணிக்கணும். அப்படி தான் நீங்கள் பார்க்கணும் தவிர்த்து யாராவது விவசாயம் போட்டு சாப்பாடு கிடைக்காம எல்லா இடத்தையும் நம்ம பிடிங்கிட்டு சார் இப்படி புரிஞ்சுக்கிறேன் நான். விவசாயம் பண்ணாத இடத்த இது பண்ணவும் போகிறதில்லை அப்படின்ற இடத்த அப்படி எடுத்துக்கலாம் இல்லையா? கரெக்ட். சரி சார், இப்போது மார்க்கெட் வேல்யூன்னு ஒன்று இருக்குது, கைட்லைன் வேல்யூன்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? இந்த மார்க்கெட் வேல்யூனா என்ன, கைட்லைன் வேல்யூனா என்ன? சரி, கைட்லைன் வேல்யூ அப்படின்னா இப்போது நம்ம இருக்க இடம் அடையாறு இல்லையா? இப்போ இந்த இடத்த நீங்கள் எனக்கு விற்கிற அப்படின்னா நான் கவர்மெண்ட்டில் போய் ஒரு ஃபீஸ் பே பண்ணணும். அந்த ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் ஒரு நாம்ஸ் வைக்கிறாங்க. இந்த அடையாறில் சர்வே நம்பர் 42ல் இந்த ஸ்ட்ரீட்டில் நீங்கள் இடம் வாங்கினீங்கன்னா 5000 rupees per square feet அப்படின்னு. இந்த 5000 square feetக்கு நீங்கள் 9% எனக்கு வந்து ஃபீஸ் பே பண்ணணும்னு கவர்மெண்ட் நாம்ஸ் சொல்கிறாங்க. இதுதான் கைட்லைன் வேல்யூ. மார்க்கெட் வேல்யூன்னு ஒன்று இருக்கும். இந்த இடம் எனக்கு வந்து 15,000, 20,000, 25,000 கூட மார்க்கெட்டில் டிமாண்ட் இருக்கும். அப்போ நான் வந்து உங்கள்கிட்ட 25,000 சதுரடி சொல்கிறேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்க போகிறீங்க. அப்போ அந்த ப்ரைஸ் தான் மார்க்கெட் ப்ரைஸ். ஸோ 25,000 ரூபாய்க்கு நீ போட்டு கவர்மெண்ட்டை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா அதுக்கு 9% நீங்கள் ஃபீஸ் பே பண்ணணும். ஓகே. ஆனால் நீங்கள் வந்து கைட்லைன் வேல்யூக்கு நீங்கள் எவ்வளோத்துக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறீங்களோ அதுக்கு நீங்கள் வந்து 9% ஃபீஸ் பே பண்ணணும். ஆமாம். அது மார்க்கெட் வேல்யூ ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்பேஸிங் ஏற்ற மாதிரி மாறும். சரி சார், அப்போது இப்போ மார்க்கெட் வேல்யூவில் தான் நான் பே பண்ண போகிறேன்னா கைட்லைன் வேல்யூ எதுக்கு சார்? இல்லை, அதாவது மார்க்கெட் வேல்யூ நீங்கள் இப்போ யாருமே மார்க்கெட் வேல்யூ வந்து பெருசாக நிர்ணயம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 5000 ரூபா இருக்குது, நீங்கள் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, நான் உங்களுக்கு 4000 ரூபா கொடுப்பேன். இப்போ 4000 ரூபா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போக முடியாது இல்லையா? அப்போ எனக்கு மினிமம் ஒரு 5000 ரூபா கவர்மெண்ட் ரெவன்யூ வரணும், மினிமம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த ரெவன்யூ விஷயம். ஓகே. இதில் வந்து நிறைய சிக்கல்கள் நடக்குது சார்.
இப்போ ஒரு ஆத்தரைஸ்டாக நீங்கள் அதை பண்ண முடியாது. வை பிகாஸ் யூ ஹேவ் அ ஜிஎஸ்டி, நீங்கள் நிறைய விஷயங்கள் மெயின்டைன் பண்ணணும், கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணணும். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோக்கலாக நீங்கள் வந்து இல்லை சார், இன்றைக்கி வந்து லேண்ட் டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட்னு சொல்லி போட்டுட்டு கைட்லைன் வேலைக்கு மேலே விற்கிறதுக்கு லேண்ட் டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட்டுக்கு 18% ஜிஎஸ்டி வாங்கிட்டு தான் நிறைய கம்பெனிஸ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி எனக்கு புரியுது. அந்த மாதிரி சம்பவம்லாம் இப்போ பெருசாக நடக்கிறதில்ல தமிழ்நாட்டில். மேக்ஸிமம் வந்து ஒயிட் மணி தான் உள்ள போய்ட்டுருக்கு. ஓகே. பட் ஆனால் இப்போ எனக்கு தெரிஞ்சவங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி சொல்கிறேன்னா நான் இப்போ எனக்கு வந்து ஒருத்தர் இந்த கேமராமேன் வந்து எனக்கு தெரிஞ்சவர், அவர் ஒரு இடம் வச்சுருக்காரு. அவருடைய இடத்துக்கு வந்து அவர் என்ன கேட்குறாரு, எனக்கு ஒரு 10 lakhs கொடுங்க, நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு. நான் சொல்கிறேன், நான் 10 lakhs எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு தெரிஞ்சவங்கன்னு வச்சுக்கோங்க. எனக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் கம்மி பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 5 lakhs எனக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுன்னா இது பாசிபிள் தானே? பாசிபிள் தான் சார். எல்லாமே நீங்கள் போடுற ரூல்ஸ் எல்லாமே ரூல்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் பாசிபிள் இருக்குது, ரூல்ஸை மீறதுக்கும் பாசிபிள் இருக்குது. ஆனால் மக்களுடைய மைண்ட் செட் என்னென்னா சார், கார்ப்பரேட் அப்படின்னு போயிட்டாலே இவர் நல்லா தாங்க இருந்தார், ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணார், அதுக்கப்புறம் பார்த்தா இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, இந்த மாதிரி கார்ப்பரேட் மேலே ஒரு பின்பம் இருக்குல்ல சார். கார்ப்பரேட்னாலே மக்களை வந்து சுரண்டிடுவாங்க அப்படின்ற ஒரு பின்பம் இருக்குது. ரியல் எஸ்டேட்லேயும் அதே விஷயங்கள், மக்களுக்கு ஒரு பயம் இருக்க தானே செய்யுது. நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல் கார்ப்பரேட் கம்பெனி தான் சார் யூஸ் பண்ணுறீங்க, யூஸ் பண்ணுற கார்ப்பரேட் கம்பெனி தானே சார். எங்கே உங்களை சுரண்டிட்டாங்க, எங்கே நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்கீங்க? ஸோ வந்து இந்த பயம்ங்கிறது வந்து நம்மளுடைய கற்பனை தான். கற்பனை தான். நிறைய பேர் விமர்சனத்தை போட்டு அது வேர்ட் ஆஃப் மவுத்தில் டெவலப். சார் உங்ககிட்ட ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மார்க்கெட் வேல்யூங்கிறது வந்து இப்போ சம்டைம்ஸ் இப்போ டி நகர், இப்போ அடையார் கூட எடுத்துக்கோங்க, மார்க்கெட் வேல்யூ ஒன்று இருந்தால் கூட மார்க்கெட் வேல்யூலேருந்து ஒரு 20% அதிகமாக தான் வந்து வாங்குறாங்க. ஏன்னா நீ இஷ்டம் இருந்தால் வாங்கி இல்லைனா போ, இதான் ஏன் ரேட் டிமாண்ட் இல்லை. நீங்கள் இடம் இல்லை சார், நீங்கள் டி நகர் அண்ணா நகர் இல்லை சார். அந்த மாதிரி இடத்துல நீங்கள் அதை எப்படி அட்ரஸ் பண்ணுவீங்கன்னு கேட்குறேன், நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு கேட்குறேன். இல்லை நான் நிலம் வாங்கினாவா? லைக் நீங்கள் கார்ப்பரேட்டாக நீங்கள் அதை வந்து இப்போ மார்க்கெட் வேல்யூனா மார்க்கெட் வேல்யூவில் தான் பண்ண முடியுன்ற மாதிரி நீங்கள் பண்ணுவீங்களா? இல்லை சார், அது எல்லாமே நம்ம என்ன பொருள் வாங்குகிறோம், எவ்வளோ செலவு பண்ணுறோம், இன்றைக்கி என்ன விற்ற என்ன லாபம்ன்ற ஒரு கேல்குலேஷன் இருக்குல்ல, அந்த மேத்தமெட்டிக்ஸ் இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி தான் கார்ப்பரேட் கம்பெனிலாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மார்க்கெட்டில் 50,000 போகுது, நம்ம சைட்டு 50,000 விற்கலான்னு யாருமே ஆசைப்படுறது. நம்ம ஒரு 1000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறோம், ஒரு 300 ரூபாய்க்கு செலவு இருக்குது, ஒரு 200 ரூபா அட்மின் காஸ்ட் ஆகுது, 1500 நம்மளோட அடக்கம், ஒரு 200 ரூபா லாபம் கிடச்சா 1700 விற்றா போதுன்ற ஒரு கேல்குலேஷன் தான் நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். அது அண்ணா நகர் இருந்தாலும் சரி, ஆண்டிப்பட்டி இருந்தாலும் சரி, சப்ஜெக்ட் தான். ஓகே. மேக்ஸிமம் இல்லை, நீங்கள் மேக்ஸிமம் இந்த மாதிரி சைட்ஸு லைக் எப்படி சொல்கிறது, நீங்கள் ஃப்ளாட்டுங்கிறது வேறு. பட் ஆனால் வந்து இப்போ ஒரு பிளாட்டில் வந்து நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டி அதை சேல் பண்ணுறதுங்கிறது வேறு. ஒரு பில்டிங், அந்த பில்டிங்கை அப்படி டோட்டலாக சேல் பண்ணுறது இருக்குல்ல, அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் டோட்டலாக அவாய்ட் பண்ணிடுறீங்களா, இல்லை அதுவும் பண்ணுறீங்களா சார்? இல்லை, நாங்கள் வந்து பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே அப்படின்னு தான் எங்களோட டேக்லைன். நாங்கள் வந்து 90% வந்து பிளாட்ஸ் தான் விற்கிறோம். பிளாட்ஸ் தான் பண்ணுறீங்க. அப்பார்ட்மெண்ட்ஸ் வில்லாதெல்லாம் நம்ம பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணுறது. அப்போ அதில் உங்களுக்கு சிக்கல் இல்லை? எங்களுக்கு சிக்கல் இல்லை. ஓகே ஓகே டன். சரிங்க சார். இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போது நீங்கள் தெளிவாக மார்க்கெட் வேல்யூ கைட்லைன் வேல்யூன்றதை சொல்லிட்டீங்க. இப்போது நான் ஒரு கிளைண்ட்டாக ஒரு ரியல் எஸ்டேட்காரங்க கிட்ட அப்ரோச் பண்ணி நான் வந்து கேட்குறேன் அப்படின்னா, இது ஒரு அவேர்னஸாக கூட இருக்கலாம். நான் ஒரு லேண்ட் வாங்குறதுக்கு முன்னாடி அதில் என்னென்னலாம் பார்க்கணும், இப்போ நீங்கள் உங்களை மாதிரியான நிறுவனங்கள் பேசுகிறப்போ கரெக்டாக இந்தந்த கேள்வியெல்லாம் கேளுங்க, இந்தந்த கேள்விகளுக்கு இந்தந்த மாதிரி பதில் வந்துச்சுன்னா நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், ஓகே ஓகே, இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னா அது என்னென்ன? நீங்கள் லேண்டு வாங்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டாக இன்றைக்கி அப்ரூவல் லேண்ட் எல்லாம் விற்க முடியாது சார். 2016 செப்டம்பருக்கு முன்னாடி பட்டா லேண்ட்லாம் விற்றுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹைகோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்னால இப்போ வெறும் டிடிசிபி சிஎம்டி அப்ரூவல் தான் விற்க முடியும். ஸோ அதனால் மக்கள் அதை வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது ரேரா அப்ரூவல் வந்து கம்பல்சரி ஆகிடுச்சு. ஸோ ரேரா அப்ரூவலும் வந்தாச்சு. இது 2 இருந்தால் தான் அட்வர்டைஸ்மெண்ட்டே பண்ண முடியும். ஸோ மார்க்கெட்டுக்கு ஒரு லே அவுட் வெளியே வருதுன்னா இது 2 இல்லாமல் வெளியே வராது. ஸோ அதுலேயே கஸ்டமர் சேஃப்டி ஆடுறாங்க. when it comes to corporate கார்ப்பரேட் நார்மலாகவே நீங்கள் லே அவுட் எந்த லே அவுட் எடுத்தால் நான் பண்ணாலும் சரி, இல்லை ஒரு கம்பெனியாக பண்ணாலும் சரி, ஒரு லே அவுட்டுன்னா நீங்கள் ரேரா அப்ரூவல் இல்லாமல் நீங்கள் லான்ச் பண்ண முடியாது. அது ரொம்ப சேஃப்டி. நீங்கள் பார்க்க வேண்டியது லீகல் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். ஒரு லீகல் பேரண்ட்ஸ் டாக்குமெண்ட் வாங்கிட்டு ப்ராப்பராக ஈசி போட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல அட்வொகேட்டை கொடுத்து நீங்கள் ஃபுல்லாக செக் பண்ணுங்கள். அட்வொகேட் கொரிஸ் கொடுத்ததில் ஏதாவது டைட்டில் இஷ்யூஸ் இருந்தால், இவங்கள் தான் சொத்து அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறி இருந்தால் டெஃபினட்டாக அந்த சொத்தை நீங்கள் வாங்காதீங்க. சின்ன சின்ன கொரிஸ்லாம் அட்வொகேட் சில பேர் போடுவாங்க. இந்த டெத் சர்டிஃபிகேட் இல்லை, ரொம்ப வருஷம், ஒரு 30 வருஷம் 40 வருஷத்துக்கு மாதிரி இல்லை, அதெல்லாம் டிவியேஷன்ஸ் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அட்வொகேட்டை செக் பண்ணி ஒரு லீகல் ஒப்பீனியன் வாங்காமல் நீங்கள் பிளாட்டை வாங்காதீங்க. இதுதான் எனக்கு பார்க்குற எல்லாருமே அது ஃப்ளாட்டாகவே இருந்தாலும், ஃப்ளாட்டாக இருந்தாலும் சரி, அப்பார்ட்மெண்ட் இருந்தாலும் சரி, வில்லா இருந்தாலும் சரி, ஒரு சொத்தை நீங்கள் கரையம் பண்ணுறீங்கன்னா
தயவுசெய்து லீகல் ஒப்பீனியன் வாங்க. அது வந்து யாருக்கும் இன்னும் கரெக்டாக புரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் சொன்னதுலேருந்து லீகல் ஒப்பீனியன்ங்கிறது என்னென்னா, ஒரு லீகல் ஒப்பீனியனா நான் ஒரு அட்வொகேட்டை போய் கொடுத்து அவர் வந்து அந்த லீகல் ஃபுல்லாக படிச்சுட்டு பேரண்ட்ஸ் அண்ட் டாக்குமெண்ட் எல்லாம் படிச்சுட்டு அவர் ஒரு லெட்டரில் கொடுப்பார். சார் அதுக்கு வந்து நான் டீட்டெயில்ஸ் உங்ககிட்ட வாங்கிக்கணும் இல்லையா? உங்ககிட்ட அந்த லேண்டோட டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு அட்வொகேட்டை கொடுக்கணும். பேரண்ட்ஸ் அண்ட் டாக்குமெண்ட் சொல்லுவாங்க. நீங்கள் தாய் பத்திரம் அதை நீங்கள் ஃபுல் ஹிஸ்ட்ரி வாங்கி கொடுத்தீங்கன்னா கரண்ட் ஈஸியை எடுத்து சேர்த்து கொடுத்தீங்கன்னா அவர் பார்த்து சொல்லுவார். ஓகே. ஸோ அதுக்கும் வந்து நம்ம வக்கீல் சார்ஜஸ்லாம் பண்ணுவோம். அது வந்து நீங்களே பண்ணி இல்லை அது நாங்களே பண்ணால் செட்டிங் பண்ணுறோம். அந்த டவுட் வரும். நீங்கள் சொன்னீங்களே ரியல் எஸ்டேட் கார்பரேட்னாலே கரைச்சிருவாங்கன்ட்டு. சார் வேல்யூவர்னு சொல்கிறாங்களா சார்? அது வேல்யூவர் வேறு, அது லேண்ட் வேல்யூவர் வேறு, லீகல் வேறு. நீங்கள் ஒரு ப்ராப்பர் அட்வொகேட்ட 3000 rupeesலேருந்து வாங்குறவங்க அட்வொகேட்டில் இருக்காங்க. கொடுத்து நீங்கள் லீகல் ஒப்பீனியன் வாங்கிட்டு அவர் ஓகே க்ரீன் சிக்னல் கொடுத்த பிறகு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஓகே சார். சார் வேல்யூ இப்போ நீ அட்வொகேட் வந்ததுக்கப்புறம் வேல்யூங்கிறதும் தேவை தானே? ஏன்னா உங்ககிட்ட நான் பார்கெயின் பண்ணுறதுக்கு எனக்கு அது இல்லை, அது பிளாட்டில் வந்து தேவைப்படும். ஃப்ளாட்டில் தேவைப்படாது. ஏதாவது ரீசேல் ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க, ஒரு ரூபா 2 ரூபா வாங்குறீங்க, அப்போ நம்ம வந்து லோன் போகணும், அது வேல்யூ என்ன போகுதுன்னு போது ஒரு வேல்யூவரை கூப்பிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி வாங்கிக்கலாம். நீங்கள் பிளாட் வாங்கும்போது நான் ஒரு கம்பெனி ஒரு ரேட் போடுவாங்க, 4000 போடுவாங்க. நீங்கள் பார்கெயின் பண்ணி உங்கள் சாமர்த்தியம் 2000 வாங்குறீங்களோ, 2500 வாங்குறீங்களோ, 4500 வாங்குறீங்களோ, அது ஒரு கிளைண்ட் பேஸ் பண்ணியிருக்கு. அது பார்கெயின் வேறு. நீங்கள் வேல்யூவர் அங்கே கிடையாது, அவருக்கு ஜாப் கிடையாது. இந்த ப்ரொமோஷனல் கிமிக்ஸ்ன்னு சொல்கிறாங்களே சார், அதாவது இந்த மாதிரி ஆஃபர் இருக்குது, அந்த மாதிரி ஆஃபர் இருக்குது, இஎம்ஐ ஃபெசிலிட்டி இருக்குது, அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள்லாம் வருது. அதாவது ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டு இந்த இடத்துல நீங்கள் வாங்கினீங்கன்னா இவ்வளோ தான் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது வீடோட சேர்த்து வந்து உங்களுக்கு 10 lakhs தான், 15 lakhs தான்றாங்க. அதெல்லாம் எப்படி சார், அது உண்மையா? இல்லை, அது பேர் தான் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க. நம்ம மார்க்கெட்டிங் எங்கே ஸ்டார்ட் ஆகுது? நம்ம வீட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். என் பையன்கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் நான் ஏதாவது வேலை வாங்கினாலே அவனுக்கு ஏதாவது ஆஃபர் கொடுத்துடணும். இல்லை அப்போ தான் அவனு வாங்குவோம். அவர் எங்கேயாவது வெளியே போனோம்னா அப்பா அம்மா கிட்ட ஏதாவது தாஜா பண்ணுவார். இதுதான் மார்க்கெட்டிங், வீட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது தான். ஸோ இன்றைக்கி ஒரு ப்ராடக்ட் விற்கிறனா மார்க்கெட்டிங் வேணும். ஏன்னா எனக்கு நிறைய காம்படிஷன் ஆகிடுச்சு. பேப்பர் எடுத்தாலே ஒரு 30 கம்பெனி ஆடு கொடுத்துருக்காங்க. டிவியில் போனால் ஒரு 40 ஆட் வருது. ரோடு ஃபுல்லாக ஹோர்டிங்ஸ் இருக்குது. நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க? ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. ஆப்ஷன்ஸ் இருக்குது. எதை சூஸ் பண்ணுவீங்க? எனக்கு எது கம்மியாகுது, எது ஏன்னா நான் ரொம்ப புத்திசாலி இல்லை. ஆமாம், எது டக்குன்னு ஈர்ப்பாக இருக்குது, எது உங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்குன்னா நீங்கள் அட்லீஸ்ட் ஃபஸ்ட்டு அங்கே போய் ஸ்டக் ஆவீங்க. அதுக்கப்புறம் அதை வந்து விசாரிப்பீங்க. அதுக்கப்புறம் வாங்கலாமா வேணாம் டிசைட் பண்ணுவீங்க. அதான் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி போகிறதுனால கஸ்டமருக்கு தான் ஆக்சுவலாக பெனிஃபிட் ஜாஸ்தி. எங்களை மாதிரி கார்பரேட் கம்பெனிக்கோ இல்லை ரியல் எஸ்டேட் பண்ணுற நார்மலாக இண்டிவிஜுவலாக பண்ணுறவங்களுக்கும் பெருசாக லாபம் இல்லை. எங்களோட லாபத்தை கம்மி பண்ணிவிட்டு அவங்களுக்கு அந்த ஆஃபராக கொடுக்குறோம். ஸோ அதுதான் அவங்களுக்கு எந்த கம்பெனியில் மார்க்கெட்டிங் ஏதாவது ஆட் போட்டு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்கன்னா கஸ்டமர் போகிறது நல்லது. இல்லை சார், இதில் எங்கே சிக்கல் வருதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்க. இடம் ப்ளஸ் வீடு இது ரெண்டுமே சேர்த்தே உங்களுக்கு வந்துட்டு ஒரு 15 lakhs 20 lakhsல வந்து கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்குறப்போ ஒரு சந்தேகம் வருது. என்னென்னா வந்து உங்களுக்கு அதில் மெட்டீரியல் ஏதாவது காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கீங்களா, இல்லை லேண்டு வந்து ஏதாவது லிட்டிகேஷன் லேண்டா, இந்த மாதிரியான ஒரு டவுட்ஸ் டிஃபால்ட்டாக வருது. இதுக்கு 2 பதில் சொல்கிறேன். ஒன்று வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டவுட்டை படுறதை விட்டுட்டு ஃபஸ்ட்டு அவர் என்ன ஸ்பெக்கு, என்ன லேண்ட் ஏரியா, எவ்வளோ பில்டப் பண்ணு கேளுங்க. 2வது ஏன் அவங்களால பண்ண முடியும் அப்படின்னா அவங்க ஒரு 15 ஏக்கர் 20 ஏக்கர் எடுத்திருப்பாங்க. அங்கே ஒரு 200-300 வீடு கட்டிகிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து லார்ஜ் ஸ்கேலில் கட்டும்போது அவங்களுக்கு வந்து காஸ்ட் பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து கம்மியாகும். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த காஸ்ட்டை உட்காரனால அந்த மாதிரி ப்ராஃபிட் மினிமம் வச்சுக்கிட்டு கஸ்டமருக்காக கட்டி கொடுக்குறாங்க. இதே அவர் ஒரு வீடு தான் கட்டுறாருன்னா கஸ்டமர் கண்டிப்பாக கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டம், பண்ண முடியாது. அப்போ நீங்கள் பெருசாகவே டவுட் பண்ணலாம். ஸோ நீங்கள் டவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி தயவுசெய்து அந்த ஸ்பெசிஃபிகேஷனும் அந்த எவ்வளோ லேண்ட் ஏரியா பில்டப் ஏரியா கேட்டுட்டு நீங்கள் போய் சைட்டை போய் பாருங்கள். உண்மையாகவே ஒரு 300 வீடு கட்டுறாரா அப்படின்னா அது ஃபீஸபிள்னு தைரியமாக வாங்கலாம். ஓகே. ஸோ அதில் காம்ப்ரமைஸ் இருக்குது. ஓகே டன் சார். இப்போது இன்னொரு விஷயம், ஆஃபர்ஸோடைய கிம்மிக் சொல்லிட்டீங்க. இப்போ வீடு அப்படின்றத விட்டுருங்க. வீடு நீங்கள் கட்டிட்டீங்கன்னா, ஒரு ஃப்ளாட் எடுத்து வீடு கட்டிட்டீங்கன்னா அது 100% சேல்ஸ் ஆயிரும். சேல்ஸ் ஆகலாம், அது எப்போ சேல்ஸ் ஆகுதோ அப்போது வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் சக்ஸஸ் தான். ஆனால் ஒரு பிளாட்டாக வாங்குகிற பட்சத்தில் அது வந்து ஒரு 100% சேல்ஸ் ஆகும்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? ஒரு 50% ஆகும், ஒரு 70-80 கூட ஆகும், ஒரு 20% 10% நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அந்த டைமில் அதை எப்படி மேனேஜ் பண்ணிக்கிறீங்க? இல்லை, அது எல்லா பிளாட்டுமே எல்லா லேஅவுட்லையும் எல்லா பிளாட்டும் விற்காது. ஏன்னா ஒரு 100 பிளாட் போகிறோம்னா ஒரு 10-20 பிளாட் வந்து இரகுலர் பிளாட்ஸ் இருக்கும், வெஸ்ட் ஃபேசிங் இருக்கும், தெருக்குத்து இருக்கும். அதெல்லாம் நிறைய கஸ்டமர் விருப்பப்பட மாட்டாங்க. கடைசி நேரத்தில் வீடுங்களாக வந்த பிறகு அது ஓடிடும். அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி பிளாட்டை ரேட் ஏதாவது டிஸ்கவுண்ட் கொடுத்து சீக்கிரமாக முடிச்சுட்டு வெளியே வந்துடும். ஓகே. ஸோ எப்படினாலும் அதை நீங்கள் வந்து இப்போது அண்டர் டெவலப்டு யாருமே வீடு வராத சமயத்தில் தான் இந்த கோஸ் பிளாட்ஸு வெஸ்ட் ஃபேசிங்கில் பார்ப்பாங்க. இப்போ மயிலாப்பூரில் வந்து சின்னதாக ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் முக்கோணமாக இருந்தால் வாங்கிடுவாங்கல்ல. டி நகரில் வெஸ்ட் எப்படி இருந்தாலும் டி நகரில் வெஸ்ட் ஃபேசிங் இருந்தாலும் வாங்கிடுவாங்கல்ல. அண்ணா நகரில் தெருக்கூத்தில் இருந்தாலும் வாங்கிடுவாங்கல்ல.
மைண்ட் செட் ஆஃப் பீப்புள் தான். பூமி தான். எங்கே இருந்தாலுமே எந்த திசையில் இருந்தாலும் மனிதனுக்கு தேவை பூமி தான். அது ஒரு பீரியடில் ஒரு மாதிரி தாட் ப்ராசஸ் மாறும். ஓகே, வித்துருவோம் அதையும். சார் இந்த ஃபேஸிங் அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய இஷ்யூவாக இருக்குது. எனக்கு வந்து ஈஸ்ட் தான் வேணும், எனக்கு வந்து இது வேணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எனக்கு இல்லை, நிறைய பேருக்கு நம்ம பார்த்த வரைக்கும். ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக அவங்க வந்து பார்க்குறாங்க. யாராச்சும் ஒருத்தர் சொல்லி விட்டுறாங்க. ஸோ அது வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு சிக்கலாக இருக்குது? இல்லை, அந்த சேலஞ்சஸ் எனக்கு இன்னும் இருக்குது. 20 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குது. இன்றைக்கி இன்னும் டெக்னாலஜி ஏஐ ChatGPT வந்த பிறகும் அந்த டெக்னாலஜி அந்த பிரச்சனை இருக்குது. சரி, ஃபேஸிங் உண்மையிலே நிறைய பேர் பார்க்குறாங்க. அது அவங்களோட வீட்டில் இருக்கவங்களாம் ஜோசியம் பார்க்குறது, ராசி பார்க்குறது, கண்ணாடி திருப்பினா எப்படி இருக்கும் தெரியும். ஈஸ்ட் ஃபேஸிங், வெஸ்ட் ஃபேஸிங், நார்த் ஃபேஸிங்கும் ஈஸ்ட் ஃபேஸிங்கும் மக்கள் விரும்புவாங்க. சவுத்து வெஸ்ட்டும் நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க. அதுவும் வெஸ்ட்டு நிறைய பேர் வாங்கவே மாட்டாங்க, ஒரு சிலர் வாங்குவாங்க. எனக்கு என்ன ஒரு கேள்வி எழும்பு எல்லாரும் கேட்பேன்னா, இன்றைக்கி மயிலாப்பூர், அண்ணா நகர், நங்கநல்லூர், அடையாறில் எந்த ஃபேஸிங் தான் இடம் வாங்கிட்டு இல்லை. அப்போ எங்கே போயிடுச்சு அந்த வாசம்? கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்குது. ஸோ எல்லாருமே ஒரு ஆப்ஷன் இருக்கும்பொழுது எனக்கு ஈஸ்ட் தான் வேணும், எனக்கு நார்த் தான் வேணும்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் இல்லாமல் டிமாண்ட் ஆன பிறகு எனக்கு இந்த ஒரு இடத்துல இடம் இருந்தால் போதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ என்னை பொறுத்தவரை ஈஸ்ட் ஃபேஸிங் தான் நான் பிளாட்டு போனோம்னா தாம்பரத்துலேருந்து கன்னியாகுமரி அப்படியே போட்டு போகணும். அந்த லைன்லேயே போட்டு போகணும். அது முடியாது. ஒரு இடம் எடுத்தால் கண்டிப்பாக 4 ஃபேஸிங் இருக்கும். என்னோடய ரிக்வஸ்ட் என்னென்னா, எந்த ஃபேஸிங்னாலும் நிலம் தான், உங்கள் வீடு தான், எல்லாத்துக்குமே அந்த வேல்யூ இருக்குது. மைண்ட் செட் ஆஃப் த பீப்புள் தான். சில பேர் உண்மையாக வெஸ்ட்டு ஃபேஸிங் நீங்கள் எவ்வளோ காசு கம்மியாக கொடுத்தாலும் வாங்கவே மாட்டாங்க. ஒரு சில கஸ்டமர்லாம் அவங்க பேர் ராசி பார்த்துட்டு பிளாட் நம்பர் சூஸ் பண்ணுற கிளைண்ட்டில் இருக்காங்க. பிளாட் நம்பர் 22 தான் வேணும், என்னோட ஜோசியர் சொல்லிட்டாரு, அதான் வேணும்னு எல்லாம் இருக்காங்க. அது அவங்களோட ஐதீகம், அவங்களோட நம்பிக்கை. நம்ம தப்பு சொல்லக்கூடாது. எல்லா ஃபேஸிங்லும் பிளாட் வாங்கலாம் சார். நான் எல்லா கஸ்டமரும் சொல்கிறது தான். மயிலாப்பூரில் இருக்கவங்களுக்கு எல்லா நாலேஜும் நல்லா படித்தவங்கள இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச காலங்காலமாக அந்த ஊர் இருக்குது. 4 ஃபேஸிங் இருக்கவங்க நீ நல்லா தான் இருந்துகிட்ருக்கேன், மாடி வீடு கட்டிக்கிட்டு. ஸோ அதனால் ஃபேஸிங் இஸ் நாட் மேட்ரு. கரெக்டாக உழைச்சிட்டு நல்லபடியாக நல்ல எண்ணத்தோடு இருந்தால் எல்லா நிலமும் நல்ல நிலம் தான். ஓகே, ஸோ அது வந்து நம்மளா யோசிச்சுக்கிறது தான். நம்ம அது என்னை பொறுத்தவரை என்னோட காஸ்ட் வைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குமா சார்? இப்போ இந்த ஃபேஸிங்க்கு வந்து அதிகம் இல்லை சார். இப்போ நிறைய நிறைய கம்பெனி என்ன பண்ணிட்டாங்க, கஸ்டமர்லாம் ஈஸ்ட் ஃபேஸிங் கேட்கனால ஈஸ்ட் ஃபேஸிங்க்கு ஒரு 50 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நார்த் ஃபேஸிங் ஒரு 50 ரூபா கொடுன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கஸ்டமராக டிமாண்ட் பண்ணுறதுனால எங்களை மாதிரி ரியல் எஸ்டேட் பீப்புள் என்ன பண்ணோம், சரி போடுற ஒரு 50 ரூபா எக்ஸ்ட்ரா அப்படின்ட்டு. அது உங்களுக்கு அட்வான்டேஜாக தான் இருக்குது. அப்போ அட்வான்டேஜ். ஆனால் எங்கள் கம்பெனி உங்களுக்கு இல்லை, நான் வாங்குறது இல்லை. என்னை பொறுத்த 4 பேர். ஆனால் நீங்கள் வந்து மற்ற ஃபேஸிங்க்கு வந்து குறைச்சிருக்கிறீங்களா? இல்லை, அப்படி கிடையாது. 4 ஃபேஸிங் ஒரே ரேட் தான். ஓகே, அதுக்கு தேவைப்படுற என்ன ஒன்று, இந்த 2 ஃபேஸிங் ஃபாஸ்ட்டாக ஓடிடும். 3rd ஃபேஸில் தான் வெஸ்ட் ஃபேஸிங் ஓடும். ஓகே சார். சார், இப்போ இஎம்ஐ ஆஃபர்ஸ்ன்னு சொல்கிறீங்க சார். இஎம்ஐங்கிறது வந்து சிபில் இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் பண்ண முடியுங்களா? இப்போ இஎம்ஐ அப்படின்னா இப்போ பேங்க்லேருந்து நீங்கள் இல்லை, இஎம்ஐ பேங்க் மூலிமா உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு? இல்லை, இஎம்ஐ ஆஃபர் நம்ம ஒன்று இப்போ லான்ச் பண்ணியிருக்கோம். பிளாட் உங்களது, இஎம்ஐ எங்களது, அப்படி ஒரு ஸ்கீம் போட்டிருக்கோம். அதாவது கஸ்டமர் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ண ப்ரைஸில் வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 6 மாதம் இஎம்ஐ நம்ம பே பண்ணணும். ஸோ பேங்க் லோன் நம்ம எடுத்துக்க மாட்டோம். பேங்க் லோனு எஸ் பேங்க்கோ இல்லை HDFCO யாருக்கு அந்த லோனு தான். ஒரு மாதம் ஒரு 30,000 ரூபா இஎம்ஐ இருந்ததுன்னா நம்ம கஸ்டமர் அக்கௌண்ட்டில் நம்ம வந்து டெபாசிட் பண்ணிவிடுவோம். அவங்க வந்து இஎம்ஐ கிளியர் பண்ணிட்டு வேண்டியது தான். ஒரு 6 மந்த்ஸ் ஒரு ப்ரீத்திங் டைம் வேணும் இல்லையா? ஏன்னா கஷ்டப்பட்டு ஒரு நிலம் வாங்குறாங்க, எல்லாம் காசெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு உடனே இஎம்ஐ வரும்போது நிறைய பேர் கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த பேர்டனை வந்து நம்ம எடுத்துக்கலாம். 6 மந்த்ஸ் பே பண்ணலாம் தான். நம்ம 6 மந்த்ஸ் பிளாட் உங்களது, இஎம்ஐ எங்களது ஒரு ஸ்கீம் போயிட்டு. சரி, இப்போ நீங்கள் பேங்க் லோன் அப்படின்னு போனீங்கன்னா அவங்க வந்து ஒரு 75% தான் பண்ணுவாங்க, 25% நம்ம தான் வந்து பண்ணணும். அதுதான் வந்து லாஜிக். ஆமாம். இப்போ லேண்டு அப்படின்னாலும் அதே தானே? அதே தான் சார். ஓகே, ஸோ அப்படின்னா எப்படி பார்த்தாலும் நம்ம வந்து ஒரு பேசிக் சில பேங்க்கில் வந்து 80% 90% கூட பண்ணுறாங்க. அது ஒரு பேங்க் ஒரு கஸ்டமர் ப்ரொஃபைல் பொறுத்திருக்கு. பட் நம்ம ஃபார் கேல்குலேஷனுக்கு ஒரு 20% நம்ம வந்து ரெடி பண்ணணும். ஒரு 10 லட்சம் ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்கன்னா ஒரு 2 lakh rupees நம்ம வந்து எடுத்து வச்சுக்கணும். ஒரு 1 crore ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு 20 lakhs நம்ம அரேஞ்ச் பண்ணணும். ஓகே, இல்லை சார், அது வந்து அந்த கஸ்டமர்ஸ் தான் வந்து பண்ணிக்கணும் இல்லையா? இந்த இஎம்ஐக்கு நீங்கள் ஆஃபர் கொடுக்குற மாதிரி? இல்லை, இஎம்ஐ வந்து டவுன் பேமெண்ட்டுக்கு எதுவும் ஆஃபர் டவுன் ஆகிடும். ஓகே, ஸோ இது வந்து இந்த இஎம்ஐ அப்படின்றது வந்து பேங்க் மூலியமா தான் பண்ணுறது இல்லைங்களா? சில பேர் வந்து இந்த தவணை முறை ரொக்க இது சீட்டு போட்டு எடுக்கிறது அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ஸ்கீம்ஸும் மார்க்கெட்டில் போயிட்டு இருக்கு. பேங்க் லோன் இல்லாமல் அந்தந்த கம்பெனிஸ் பீப்புளே வந்து தவணை முறையில் கொடுக்குறாங்க. அவங்ககிட்ட நீங்கள் மாதம் மாதம் நீங்கள் பே பண்ணணும். அந்த ஸ்கீமும் நல்லா போயிட்டு. அது வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து கரெக்டான இல்லை சார், அந்த மாதிரி ஆடியன்ஸும் இருக்காங்க. இப்போ வந்து ரொம்ப சேலரி கம்மியாக வாங்குறதுலாம் அவங்களுக்கு பேங்க் லோன் வராது. இப்போ டெய்லரில் ஒர்க் பண்ணுறவங்க, ஆட்டோ ஓட்டுறவங்க, ஒரு சின்ன சின்ன பிளாட்ஃபார்ம் கடை வச்சுருக்கோங்க, அவங்களாம் வாய்ப்பு யார் கொடுக்குறது? ஸோ அவங்கெல்லாம் இப்போ செங்கல்பட்டு தாண்டி 600 ரூபா 700 ரூபா ஒரு சதுரடி வாங்குவாங்க. அவங்களால 1 லட்சம் 1.5 லட்சம் தான் சேர்த்து வச்சு தான் வாங்க முடியும். பேலன்ஸ் இந்த மாதிரி இஎம்ஐ கட்டிடுவாங்க.
ஓகே. அந்த ஸ்கீமும் நல்லது சார், எல்லா மக்களும் பயனடையணும்ல. கண்டிப்பாக. இல்லை சார், அது இப்போ இருக்கான்னு கேட்குறேன். இருக்கு நம்ம கம்பெனியில் இல்லை, சில கம்பெனிஸ் அந்த இஎம்ஐ ஸ்கீம். ஆனால் வந்து கம்பெனிஸ்க்கு அது வந்து அது லாஸ் அந்த மாதிரி தானே? லாஸ் இல்லை, அதுக்கேற்ற மாதிரி தான். ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்துட்டு வேல்யூ மாறிடும், இதை முடிக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு 10 years அதுக்கு அதை பேஸ் பண்ணி தான் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது கேல்குலேஷன் வந்துருக்கும், அந்த இதில் இருக்கும். அந்த லொக்கேஷன் அதே மாதிரி தான் இருக்கும். அது ரொம்ப வந்து ஏ கேட்டகரி லொக்கேஷன் இருக்காது, உடனே விற்கக்கூடிய இடமா இருக்காது. ஓகே. கொஞ்சம் லாங்காக இருக்கும். அதில் ஒரு மேனேஜ் பண்ணிப்பீங்க சார். எல்லா ஆடியன்ஸுக்கும் ஒரு ப்ராடக்ட் கொடுக்கல சார், அதுக்கேற்ற உண்டான ப்ராடக்ட். பிஸ்னஸ்மேன் தான் சார். ஏன் பிஸ்னஸ் நினைக்கிறீங்க சார்? அது ஒரு சர்வீஸ் நினைங்க. ஆமாம், இப்போது ஒரு டெய்லரில் ஒர்க் பண்ணுற மாதமே 8000 சம்பாதிக்க, ஒரு நிலம் வாங்கணும் பெரிய கனவு, யார் எது உருவாக்கி கொடுப்பா? அது ஒருத்தருக்கு உருவாக்கி தரணும் இல்லையா? அதுவும் நீங்கள் பாராட்டணும். சரி, இப்போ நிறைய வந்து அப்பார்ட்மெண்ட் கட்டி சேல் பண்ணுறாங்க, பிளாட்டாகவும் சேல் பண்ணுறாங்க. இதில் வந்து எது சார் நமக்கு பெனிஃபிட்டு, எது பெட்டர் சார்? ஆக்சுவலாக நான் பெரும்பாலும் பிளாட் தான் விற்றுட்ருக்கேன். நான் என்ன இந்த இன்டர்வியூ சொல்லணும்னா பிளாட்டு தான் பெஸ்ட்டுன்னு சொல்லணும். பட் இருந்தாலும் இது சொல்கிறதுக்கு முன்னாடி நான் விளக்கம் கொடுத்துட்றேன். இது டிபெண்ட்ஸ் அப்போ வந்து பீப்பிள் நீட் தான் சார். இப்போ எனக்கு வந்து ஒரு 40 லட்ச ரூபா இருக்குது கையில், நான் உடனே ஒரு வாடகை வீட்டிலேருந்து சொந்த வீட்டுக்கு போகணும் அப்படின்னும்போது, நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கு, சிட்டிக்குள்ளே ஒர்க் பண்ணுறேன். நான் ஒரு நிலத்தை வாங்கி வீடு கட்டி என்னால் அந்த 40 lakhs நான் வந்து என்னோடய வாழ்க்கையை நான் தொடங்க முடியாது. அப்போ 40 லட்ச ரூபாவில் சின்னதாக ஒரு பெட்ரூம், சிங்கிள் பெட்ரூமோ டபுள் பெட்ரூமோ எனக்கு கிடைக்கும், தாம்பரம் பக்கத்துலையோ குரோம்பேட் பக்கத்துலையோ. ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கவங்கள அப்பார்ட்மெண்ட் வாங்கிட்டு போயிடுவாங்க. அது வந்து அவங்களோட சூழ்நிலை, அவங்களோட தேவைகளுக்கு ஏற்ப. அது அப்பார்ட்மெண்ட் பெஸ்ட்டுன்னு நான் சொல்ல முடியாது. பெஸ்ட்டுன்னு எதுன்னு கேட்டிங்கன்னா லேண்டு தான். என்றைக்குமே வந்து வெயில் அடித்தாலும் சரி, பயங்கரமாக மழை பெஞ்சாலும் சரி, சுருங்காத ஒரே இடம் லேண்டு தான். எம்ஆர்பி இல்லாத ஒரே ப்ராடக்ட் லேண்டு தான். நீங்கள் தூங்கிட்டு இருந்தாலும், முடிச்சிருந்தாலும், வேலை செஞ்சாலும் உங்களுக்காக அதை வேலை செஞ்சு அப்ரிசியேஷன் கொடுக்குற ஒரே ப்ராடக்ட் லேண்டு தான். தோண்ட உங்களுக்கு தண்ணி கொடுக்குற ஒரே இடம் லேண்டு தான். விண்ணுக்கும் மண்ணுக்கும் சொந்தம் இருக்கிற லேண்டு மட்டும்தான். அப்பார்ட்மெண்ட்டில் போனீங்கன்னா 11 அடி தான் உங்களுக்கு சொந்தம், இந்த பக்கம் சவுத்தில் நீங்கள் ஆணி அடிக்க முடியாது. பட் லேண்டில் வந்து அவ்வளோ ஒரு விஷயங்கள் இருக்குது. ஒரு சின்ன செடி வச்சு சந்தோஷம் பார்க்குற இடமும் லேண்டு தான். சொந்த இடன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷன் சார். அன்றைக்கி தான் காணி நிலம் வேண்டும்னு சொல்லிட்டு பாரதியார் பெரிய பாட்டு பாடியிருப்பார். இன்றைக்கி விலைக்கு காணி நிலம்லாம் வாங்க முடியாது. கால் கவுண்டாக இடம் வாங்கி சொந்தமாக இடம் வாங்குறதுல அது ஒரு சுகம், அது ஒரு ப்ரெஸ்டீஜ், அது ஒரு அப்ரிசியேஷன், இன்வெஸ்ட்மெண்ட் அங்கேயும். ஸோ அப்பார்ட்மெண்ட் வாங்குகிற சூழ்நிலைக்காக வாங்கலாம் தவிர்த்து எக்ஸ்ட்ரா லேண்டு வாங்குறதுக்கு காசு இருந்தால் டெஃபினட்டாக லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இதுதான் என்னோட. அப்பார்ட்மெண்ட்னா அது நமக்கு சொந்தம் இல்லை, என்னைக்கு இருந்தாலும் அது நம்ம வந்து இல்லை. அதான் சார், ஒரு சில மக்கள் இருக்காங்க, எனக்கு வந்து நான் வீடு கட்டி தனியாக இருக்க முடியாது, நான் வந்து கேட்டட் வீட்டில் இருக்கணும், எனக்கு கிளப் ஹவுஸ் இருக்கணும், ஸ்விம்மிங் பூல் இருக்கணும், என் பசங்க விளையாடுறதுக்கு ஒரு இடம் வேணும், அந்த மாதிரி மைண்ட் செட். நீங்கள் அதுக்கும் எனக்கு என்ன டவுட்னா, அதுக்கும் நீங்கள் ரெண்டில் இருக்கிறக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை சார். ஏன்னா கேட்டட் கம்யூனிட்டியில் நீங்கள் இருக்கிறப்போ நீங்கள் மெயின்டெனன்ஸே 15,000 அப்போ கொடுக்குறீங்க. என்ஜாய் பண்ணுறாங்க சார் இன்றைக்கி, அந்த மாடலை வந்து என்ஜாய் பண்ணுறாங்களே சார். அதான் பீப்புள் ப்ராசஸ். நீங்கள் வந்து 10 ரூபாய்க்கு பாப்கார்ன் வீட்டில் சாப்பிட்டுடலாம், 280 ரூபான்னு நினைக்கிறேன் பாப்கார்ன். ஏன் போய் சாப்பிட்றீங்க? இது இல்லையா? அந்த எக்ஸ்பீரியன்ஸு, அந்த அவங்களுக்கு ஒரு அந்த 10 நிமிஷம் இன்டர்வெல்ல நீ பாப்கார்னே சாப்பிட்டான்ற ஒரு பெரிய கட்டாய சூழ்நிலை போயிடுச்சு. நீ சினிமா தேட்டரில் போய் நீ ஏதோ வாங்கி சாப்பிடலான்னா நீ ஏதோ தீண்ட தகாத மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் குழந்தைங்களை கூப்பிட்டு போனால் அந்த மாதிரி ஒரு பிம்பம் கிரியேட் ஆயிடுச்சு. அதே மாதிரி மக்களுக்கும் இதெல்லாம் விரும்புகிறாங்க நிறைய பேர், இந்த கேட்டட் கம்யூனிட்டி உள்ள அந்த அம்யூனிட்டி. சார் ஆனால் ரியாலிட்டி வந்து ஓன் லேண்டு தான் பெட்டர் இல்லைங்களா? அப்பார்ட்மெண்ட்டுங்கிறது வந்து நம்ம ஒரு லக்ஸரின்னு நம்மளே நினச்சிக்கிட்டு. ஆமாம், இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் பார்த்தா அவங்களுக்கு ஓன் லேண்ட் தான் பெட்டர். ஓகே, நம்ம மற்றவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம ஒரு ஸ்டேச்சரில் இருக்கணுன்றதுக்காக நம்ம அது அவங்க எக்ஸ்பீரியன்ஸாக பண்ணணும். லேண்டு தான் என்றைக்குமே உங்களுக்கு வேல்யூ ஜாஸ்தி. தயவு செய்து லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஓகே சார், இன்னொன்று இப்போ எனக்கு வந்து ஒரு லேண்டு வாங்கணுன்ற மாதிரி இருக்குது. என்னோடய சூழ்நிலை, நான் உங்களுக்கு அட்வான்ஸ்லாம் பண்ணிடுறேன், நான் புக் பண்ணிக்கிறேன் சார், எல்லாமே பண்ணிடுறேன். ஒரு 1 month கழிச்சு எனக்கு வந்து சிச்சுவேஷன் சரியில்லை, ஏதோ ஒரு எமர்ஜென்சின்னு வச்சுக்கோங்களேன், என்னால் வந்து பண்ண முடியல அப்படின்றப்போ இந்த ரீஃபண்ட் வாங்குறது இருக்குல்ல, அது ரீஃபண்டு ஃபஸ்ட்டு கேட்குறதுக்கே ஒரு பயம் இருக்குது மக்களுக்கு. அப்படி கேட்டாலுமே அது போய் சேருதான்னா அது மக்களுக்கெல்லாம் பயம் இல்லை, கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. ரீஃபண்ட் எல்லா கம்பெனிலும் இப்போ கொடுத்துட்றாங்க. எல்லா ரியல் எஸ்டேட் கம்பெனிலையும் பெரும்பாலும் ரீஃபண்ட் கொடுத்துட்றாங்க. ரீஃபண்டு சில கம்பெனியில் டிலே பண்ணி கொடுக்குறான்னு நான் கேள்விப்பட்டேன். அதுவுமே எப்படி இருந்தாலும் கொடுத்துட்றாங்க. சில பேர் நிறைய தொகை கட்டியிருந்தால் அவங்களால திருப்பி அந்த கம்பெனினால திருப்பி கொடுக்க முடியாதனால மாற்று லேண்டாக கொடுத்துட்றாங்க, வேறு ஏதாவது ப்ராப்பர்ட்டியை வாங்கி கொடுத்துட்றாங்க. ஸோ அதனால் ரீஃபண்ட் இஷ்யூஸ்லாம் ஒன்றும் கிடையாது இன்றைக்கி. ஆனால் ரீஃபண்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்களை மாதிரி ப்ரொமோட்டர்ஸ் தான் வந்து பாதிக்கப்படுறோம். அது எத்தனை பேருக்கு அது புரியன்னு தெரியல. ஏன்னா ஒரு 50 லட்சம் ப்ராப்பர்ட்டி எனக்கு அந்த நிமிஷம் நடந்தால் போதும். ஆமாம், ஏன்னா ஒரு 50 லட்சம் ப்ராப்பர்ட்டி நான் உங்களுக்கு விற்கிறேன் வச்சுங்களேன், ஒரு லேண்ட் விற்கிறதுக்கு நான் அதுக்கு வந்து 2 வருஷம் உழைச்சி
அதுக்கப்புறம் லீடை சோர்ஸ் பண்ணி நான் ஒரு 10 பேர் வேலைக்கு வச்சு 10 லட்ச ரூபா அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து ஒரு கஸ்டமர் கேபை கொடுத்து நான் கூப்பிட்டு வருவேன். அவங்க வந்து இடம் பார்த்துருப்பாங்க, பிடிச்சிருக்கும், நீங்கள் ஒரு 20,000 ரூபாய் கட்டியிருப்பீங்க. ஏதோ ஒரு குடும்ப சூழ்நிலை, ஏதோ ஒரு இஷ்யூவில் அவங்களால அந்த ப்ராப்பர்ட்டி வாங்க முடியல. நீங்கள் அந்த முடிவு எடுக்கிறது வரையும் ஒரு 3 மாதம் இருக்கும்ல, அந்த 3 மாதம் அந்த 50 லட்சம் ப்ராப்பர்ட்டி நான் யாருக்கும் விற்காம நான் வச்சுருப்பேன். அது உங்களுக்கு பெரிய எங்கள் பிஸ்னஸுக்கு ரொட்டேஷன் மணியும் வராது. சடனாக வந்து கஸ்டமர் பணம் கேட்கும், நான் 2 லட்சம் கட்டினேன் திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது சில கம்பெனியில் கொடுக்கும் உடனே முடியவும் முடியாது. ஏன்னா அவங்க நிறைய ரொட்டேஷன் பண்ணியிருப்பாங்க, இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கஸ்டமருக்கும் கம்பெனிக்கு போகும் தவிர்த்து பெரும்பாலான கம்பெனிகள் வந்து எனக்கு திருப்பி கொடுத்துட்றாங்க. ரொட்டேஷன் மிஸ் ஆகும். எங்களுக்குமே என்னென்னா கஸ்டமர் டிலே பண்ணி கேன்சல் பண்ணாங்கன்னா எங்களுக்கு அது எங்களை மாதிரி ரியல் எஸ்டேட் பீப்புளுக்கு அது பெரிய ஒரு அந்த அப்போ இந்த மாதிரி இருக்கிறப்போ நீங்கள் வந்து ஒரு 5 days 10 daysல நீங்கள் அந்த ரீஃபண்டு வந்து உடனே ஒரு கம்பெனி ஒரு ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க சார். சில கம்பெனி 30 days கொடுப்பாங்க, சில 45 days, சில கம்பெனி 60 days, சில கம்பெனி 5 days, சில கஸ்டமர் நெக்ஸ்ட் டே. அதெல்லாம் டிபெண்ட்ஸ் அப்பான் தி கம்பெனி, டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ராஜெக்ட் அண்ட் கஸ்டமர். ஒரு ரீஃபண்ட் பெரும்பாலுமே நீங்கள் ரியல் எஸ்டேட்டில் கொடுத்துறாங்க, கஸ்டமர் நம்பி பணம் கட்டி லேண்டை புக் பண்ணலாம். சார் நிறைய நிறுவனங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நான் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரிஜிஸ்ட்ரேஷனுங்கிறது 9%னா 1 crore ப்ராப்பர்ட்டிக்கு கிட்டத்தட்ட 9 lakhs. எப்படி வந்து நீங்கள் அதை பண்ணல? அது புரியல. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து என்னென்னா, ஒன்று காஸ்டிங்கில் இன்க்ரீஸ் பண்ணிவிடுவாங்க, இல்லை இருக்கிற லாபத்தில் கம்மி பண்ணிக்கலாம்னு சொல்லி கஸ்டமருக்கு ஆஃபராக கொடுத்துருவாங்க. 2 விஷயம் தான் பாசிபிள். அந்த ஆஃபருங்கிறது வந்து கற்பனை இல்லை 2 விஷயம் தான். ஆஃபர்னு நான் நினச்சேன்னா என்னுடைய கற்பனை தான். அப்படி கேட்குறேன். நான் சொன்னதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்கல. 2 விஷயமா பண்ணுவாங்க. ஒன்று, இப்போ 100 ரூபா பொருள் இருக்குது, எனக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ கொடுத்தா அந்த கஸ்டமர் வந்து வாங்குவாங்கன்னா அந்த 9 ரூபா நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டு 109 ரூபா விற்பேன். இல்லை இது ஒரு ஆப்ஷன். இல்லை அது 100 ரூபாலே எனக்கு ஒரு 20 ரூபா லாபம் இருக்குது, ஒரு 9 ரூபா விட்டு கொடுத்து நம்ம விற்று சீக்கிரமாக வெளியே வரலன்னு நினச்சா 100 ரூபாய்க்கு நான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீஸ் பண்ணிவிடுவேன். இது எல்லாமே கம்பெனிஸ் டு கம்பெனி, ப்ராஜெக்ட் டு ப்ராஜெக்ட் இருக்கும். ஆமாம், ஆனால் எப்படி பார்த்தாலுமே கஸ்டமர் தான் லாபம். அவங்க லாபத்தில் கம்மி பண்ணி தரேன்னு சொன்னாலுமே அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீன்னு அவங்களுக்கு லாபம் தான். இல்லை காஸ்ட்டு ஏற்றி அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ சொன்னாலுமே அந்த காஸ்ட் அந்த மார்க்கெட்டில் போகிறதுனால தானே அந்த ரேட் ஏற்றுறாங்க. ஸோ அப்போயுமே கஸ்டமர் லாபம் தான். ஸோ எனி ஆஃபர் ரியல் எஸ்டேட்டில் கொடுக்குறாங்கன்னா எப்படியா கேல்குலேஷன் மேத்தமெட்டிக்ஸில் அப்ஸ் அண்ட் டவுன் போட்டுக்கிட்டு ஏதோ ஒரு மேக்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா யாருமே ட்ரஸ்ட் நடத்தல, ஃப்ரீ லஞ்சு. அதுதான் நான் கேட்குறேன். ஸோ அப்போ அது வந்து ஒரு மார்க்கெட்டிங் எல்லாமே மார்க்கெட்டிங் தான் சார். 1 ரூபாயில் கார் வாங்கலான்னு பேப்பரில் ஆட் பார்த்தேன். 1 ரூபாயில் கார் வாங்கிடுவீங்களா? 899 ரூபாயில் பேங்க் அப்ளை பண்ணலான்னு ஆட் பார்த்தேன். போயிடுவீங்களா? 99 ரூபாயில் சிக்கன் ஆட் பார்த்தேன். அங்கே போனால் வேறு பில்லு போடுறான். சாப்பிட்டு தானே வரீங்க. அதே மாதிரி தான் சார் மார்க்கெட் பார்க்கும்போதே வேறு மாதிரி பார்ப்பாங்க. ஆமாம். ஸோ மார்க்கெட்டிங் வந்து என்ன லோயஸ்ட் இருக்கோ அதை தான் சார் போட முடியும் டெக்னிக்கலாக. ஏன்னா லோயஸ்ட்டு இருந்தால் கூட அந்த கிளைண்ட்டு பார்ப்பாங்க, ஹையஸ்ட் ரேட் கிளைண்ட்டு பார்ப்பாங்க. நீங்கள் ஹையஸ்ட் ரேட்டு போட்டிங்கன்னா லோயஸ்ட் ரேட் எதிர்பார்க்குற கிளைண்ட்டே நீங்கள் வரமாட்டாங்க, அவங்களுக்கு அந்த மைண்டு பிளாக் ஆகிடும். ஸோ அதுக்காக தான் அந்த லோயஸ்ட்டு ரேட்டே போடுறோம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, அது அதாவது என்னென்னா ஏதோ ஒரு விதத்தில் அவங்க அதை பேலன்ஸ் பண்ணி. ஆமாம் ஆமாம். சரி, நம்ம மார்க்கெட்டிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு கஸ்டமரை அவங்களுக்கு சொத்து வாங்க வைக்கிறோம். நீங்கள் வந்து உலகத்திலே பெஸ்ட்டு ப்ரொஃபஷன் எது தெரியுங்களா உங்களுக்கு? சொல்லுங்கள். நிறைய இருக்குது சார், நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் உங்களுக்கு ஒரு வெர்ஷன் இருக்கும். ஆமாம், டீச்சிங் தான் பெஸ்ட்டு ப்ரொஃபஷன். செகண்ட் பெஸ்ட்டு ப்ரொஃபஷன் தெரியுங்களா? எனக்கு தெரிஞ்சு இன்சூரன்ஸ் ஏஜென்ட். 3வது பெஸ்ட்டு ப்ரொஃபஷன் டாக்டர்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் ரியல் எஸ்டேட்டை நீங்கள் சேர்த்துக்கணும். ஏன்னா ஒருத்தர் சொத்து வாங்குறதுக்கு முக்கிய காரணமே நாங்களும் ஒரு ஆள். ஒரு லேண்டை வாங்கி அதை வந்து கிளியர் பண்ணி அப்ரூவல் வாங்கி சரி பண்ணி ஒரு கஸ்டமரை, சில கஸ்டமர்லாம் புஷ் பண்ணி லேண்டு வாங்க வைக்கிறோம். அவங்க ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு அப்புறம் ரியலைஸ் பண்ணுவாங்க, கோடிக்கணக்கில் வரும். அப்போ விற்றவங்களே நம்ம யாரையும் கூப்பிட்டு இருந்தாங்க எனக்கு நல்ல லாபம் வந்துச்சு கொடுன்னு சொல்ல போகிறதில்ல. ஸோ நம்மளும் ஒரு சர்வீஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். பூமின்றது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷன் தான். அதனால் ரியல் எஸ்டேட் பீப்புளை பாசிட்டிவாக பாருங்கள் சார். ஒரு லாஜிக் ஒன்று இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு நீங்கள் வந்து 9 o'clock போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரேட்டு வந்து 1000 ரூபா சொல்லுவாங்க. அதே நீங்கள் வந்து ஒரு 12 o'clock மேலே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்துட்டு அந்த 1000 rupees சொன்னவங்க இது விற்றா போதுங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் 600 500க்கு வந்துடுவாங்க. ஸோ இப்போது இந்த ப்ரைஸ் ட்ராப் ஆகுறது இருக்குல்ல, அதாவது ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி அந்த இர்ரெகுலராக இருக்கக்கூடிய அந்த பிளாட்ஸோடைய ரேட் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணால் எப்படியும் குறையும், அப்போ நம்ம வாங்கிக்கலாம், நமக்கு தூரம்லாம் பிரச்சனை இல்லை, நம்ம வந்துக்கலாம், நமக்கு மணி தான் மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ நான் கேட்குறது வந்து கரெக்டாக புரியுது. ஆக்சுவலாக அது வந்து when you have more options, ஓகே, ப்ரைஸ் வில் பி ஹை. இதுதான் தமிழ். உங்களுக்கு ஆப்ஷன் நிறைய இருந்ததுன்னா ப்ரைஸ் ஜாஸ்தி நான் வைக்கிறது. ஏன்னா நான் ஈஸ்ட் ஃபேஸிங் நல்ல பிளாட்டு, கார்னர் பிளாட் எல்லாம் இருக்கும், ப்ரைஸ் ஜாஸ்தி விற்க முடியும்.
உங்களுக்கு எல்லாமே ஒரு வருஷம் கழிச்சு இருக்கிற 100 பிளாட்டில் 80 பிளாட் வித்துருச்சுன்னு வச்சுக்கலாம். மீதி 20 பிளாட் வந்து யாருமே இந்த 80 பேருக்கும் பிடிக்காத பிளாட்டு, 80 பேர்னாலே இந்த வீடு கட்ட வேண்டாம்னு நினச்ச பிளாட்டு, வாஸ்துனால நடக்காத பிளாட்டு, ரோடு வந்து விற்று சரியில்லாத பிளாட், இந்த மாதிரி ஏதாவது மீந்திர பிளாட்டு. இந்த பிளாட் நான் எப்படி நான் ரேட்டு மறுபடியும் ஜாஸ்தி எக்ஸ்ட்ரா வச்சு விற்க முடியும்னு நினைக்கிறீங்க? முடியாது இல்லையா? அப்போது யாரோ ஒருத்தர் தன் மைண்டையும் தன் ஆசையும் காம்ப்ரமைஸ் பண்ணி வாங்கணும் அந்த பிளாட்டை. அப்போ அவங்க நான் திருப்பி செய்யணும்ல, அந்த ரிவார்டு கொடுக்கணும்ல, அந்த ரிவார்டு தான் அந்த ப்ரைஸ் கம்மி. அப்படி கொடுத்தா தான் நீங்கள் வாங்க முடியும் இல்லையா? நீங்கள் சொன்ன அந்த ஃபிஷ் கறியே சொல்கிறேன், 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் வாங்கின நல்ல மீனெல்லாம் திறந்து பார்த்து வாங்கிட்டு போயிட்டுருப்பாங்க. மீதி இருக்க நல்லா இல்லாத மீன் தானே இருக்கும். அந்த மீனுக்கு கம்மி பண்ணி கொடுத்தா தானே அந்த அம்மா வாங்கிட்டு போகும். அந்த சப்ஜெக்ட் தான் அது. அப்போ அதுதான், அது உண்மைதான், அது உண்மைதான். அது ஆனால் இது பர்பஸ்ஃபுல்லாக இப்போ வெயிட் பண்ணி சரி எல்லாமே வந்து அது நம்ம கையில் இல்லைன்றீங்க, எப்பயுமே அது ஒர்க் அவுட் ஆகாதுன்றீங்க இல்லையா? கொரோனா டைமில் 1 லிட்டர் பால் நீங்கள் வந்து 100 ரூபாலாம் கொடுத்து வாங்கினீங்க சார். இன்னைக்கு கொடுத்து அது வாங்குறது இல்லை, எல்லாம் பால் தானே. டைமிங் தான், எந்த டைமில் எந்த பொருள் எங்கே கிடைக்குது அந்த ஆப்ஷன் இருந்தால் அது ப்ரைஸ் வேறு. அந்த டைம் அவுட் ஆன பிறகு அந்த ப்ராடக்டே வேறு. விற்றா போதுங்கிற மாதிரி. ஆமாம்மா, விற்றா போதுற மாதிரி இல்லை சார். அந்த வரைக்கும் அதை ஆஃபர் பண்ணி காம்ப்ரமைஸ் வராங்களே எங்களுக்காக. காம்ப்ரமைஸ் ஆகிட்டு இந்த ரோடு வித்து 16 அடி தான் இருக்குது, இல்லை வந்து ரொம்ப டயக்னலாக இருக்குது, ட்ரையாங்கிளாக இருக்குது, இந்த மாதிரி அவனுக்கு வந்து நிறைய செட்பேக்ஸ் வேஸ்ட் ஆகும் வீடு கட்டும்போது. இப்போ அந்த லாஸை நான் எப்படி காம்பன்சேட் பண்ணுவேன்? அதுக்கு தான் ஒரு 100-200 கம்மி பண்ணி கொடுப்பேன். ஓகே, பட் ஆனால் அது லாஸாக இருக்க முடியாதுல்ல. நீங்கள் அந்த இடத்த வந்து இல்லை எங்களுக்கு லாஸாக இருக்காது சார். எங்களுக்கு ஒரு 70-80% வித்துட்டாலே எங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்துடும், லாஸாக இருக்காது. பட் லாஸாக இருக்காத காரணத்துக்காக ஃப்ரீயாக கொடுக்க முடியும் இல்லையா? அதுக்காக நம்ம ஏதோ சரி. இது எல்லாமே வந்து ஒரு எக்ஸ்டர்னலாக இருக்கிறது தானே. இது ஒரு எப்படி சொல்றது, மிச்சமானது அந்த மாதிரி தானே. இது நீங்கள் மிச்சம் எப்படி சொல்லுவீங்க? இல்லை சார், நீங்கள் கார்னர் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டும் மிச்சம் கிடையாது சார். எல்லாமே பூமி தான். ஒரு ஸ்கொயர் ஃபீட், ஒரு சதுரடியில் நீங்கள் பள்ளணுன்னா தண்ணி வரும், செடி வச்சிங்கன்னா செடி வளரும், நிலம் விவசாயம் பண்ணிங்கன்னா விவசாய பூமியாக மாறும். இல்லை நீங்கள் பில்டிங் எடுப்புனா பில்டிங் எடுக்கலாம். எந்த ஒரு ஸ்கொயர் ஃபீட்டும் வேஸ்ட்டே கிடையாது, மிச்சம் கிடையாது. நாங்கள் போட்ட ப்ராஜெக்டில் விற்காத பிளாட்டு டியூ டு சம் அதர் ரீசன் அதுக்கு நாங்கள் ப்ரைஸ் இல்லை. நீங்கள் இந்த கார்னர்லாம் சொல்கிறீங்களா? ஆமாம், டிஸ்டன்ஸ் கரெக்டு, ஓகே. பட் இந்த கார்னர்லாம் நிற்காது, அதெல்லாம் முன்னாடி விற்றுருவாங்க. ஃபஸ்ட்டு கஸ்டமர் வந்து வாங்குறது ஈஸ்ட் ஃபேஸிங் கார்னர் பிளாட் வாங்கிட்டு போயிடுறாங்க. ஃபேஸிங் தான் பிரச்சனை உங்களுக்கு. யாருக்கு? மக்களுக்கு ஃபேஸிங் பிரச்சனை சொல்ல முடியாது. ஒரு சிலர்லாம் பார்க்குறதில்ல, ஒரு சிலர் பார்க்குறாங்க, பிடிச்ச பிளாட்டும் வாங்கிட்டு போயிடுறாங்க. நீங்கள் என்ன தான் வந்து 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் ப்ராஃபிட் எப்படினாலும் பண்ணிடுவீங்க. பட் ஸ்டில் நீங்கள் வந்து யுவர் அ பிஸ்னஸ் மேன். நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸாக தான் பார்க்க போகிறீங்க. பட் ஸ்டில் நீங்கள் நிறைய ஆஃபர்ஸ் வந்து போட்டுட்ருக்கீங்க. ஸோ எப்படி அது வந்து பாசிபிள்? அதை வந்து நம்ம பிஸ்னஸ் மைண்ட் செட்டில் தான் அதையும் பார்க்கணுமா? இல்லை, நம்மளது ஆஃபர் வந்து டேக்லைனே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். பிளாட் உங்களது, இஎம்ஐ எங்களது, என்வில்லா, என்ஜில்லா, கிளாப்வரான்ஸ், இந்த மாதிரி நிறைய ஆஃபர் போட்டிருக்கோம் சார். நான் மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் எனக்கு 2 கஸ்டமர் பற்றி தான் பேசிட்டோம். ஒன்று இன்டர்னல் கஸ்டமர், இன்னொன்று எக்ஸ்டர்னல் கஸ்டமர். எக்ஸ்டர்னல் கஸ்டமர் எங்கிட்ட பிளாட் வாங்குறவங்க, இன்டர்னல் கஸ்டமர் எங்கிட்ட ஒர்க் பண்ணுறவங்க. இவங்க 2 பேரையும் சந்தோஷமாக வச்சுட்டா தான் நான் ஹாப்பியாக இருக்க முடியும். ஸோ இவங்களுக்கு என்ன ஆஃபர் போட்டால் மைண்ட் செட் மாறும், என்ன ஆஃபர் கொடுத்தா ஃபினான்ஷியலாக அவங்களுக்கு வந்து சப்போர்ட் நடக்குன்றது தான் நான் பார்ப்பேன். அப்படி காலையிலேருந்து நைட் வரைக்கும் யோசனை பண்ணனால நிறைய இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆஃபர்ஸ் போட்டு நிறைய கஸ்டமர் நம்மக்கிட்ட பெனிஃபிட் ஆகி சந்தோஷப்படுறாங்க. இப்போட லேட்டஸ்ட்டாக கஸ்டமர் சைட் விசிட் வந்தாலே ஒரு குக்கர் ஃப்ரீயாக கொடுத்தேன். 3750 rupees வருது. சைட்டுக்கு வந்தாலே ஒரு குக்கர் ஃப்ரீ. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலே நான் தான் ஃபஸ்ட் டைம் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நிறைய கிஃப்ட்ஸு, நிறைய ஆஃபர்லாம் கொடுத்துருந்தோம். கிளைண்ட்டு தான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு. எனக்கு கிளைண்ட்டு இல்லைன்னா நம்ம நீங்கள் நானும் பேசியிருக்க வாய்ப்பே கிடையாது. கஸ்டமருக்கு என்ன பெனிஃபிட் பண்ண முடியும், மென்டலாகவும் ஃபினான்ஷியலாகவும் பண்ண முடியும் தான் என்னோடய தாட்டே. அதனால தான் இந்த மாதிரி ஆஃபர்லாம் கொடுத்துட்ருக்கேன். பட் ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக கரெக்டாக பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஸ்பெண்ட் பண்ணி போகிறீங்க இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆஃபர்ஸ்லாம் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் விசிட் பண்ணாலே ஆஃபர் கொடுக்குறீங்க அப்படின்னா லைக் யூ ஹேவ் அ பட்ஜெட், யூ ஹேவ் அ பிளான் ப்ராப்பர். இல்லை இருக்குது. அதாவது என்னென்னா, இப்போது கஸ்டமர் வர வைக்கிறது தான் நான் செலவு பண்ணுறேன். வர வைக்க முடியாமல் இருக்கிறதுக்குனால என்ன பண்ணுறாங்க, வர வைக்க நிறைய செலவு பண்ணுறாங்க. நான் மறுபடியும் ஒரு 10 கஸ்டமர் எக்ஸ்ட்ரா வர வைக்கணும்னா நான் டிவி ஆட் ஸ்பெண்ட் பண்ணணும், பேப்பர் ஆட் ஸ்பெண்ட் பண்ணணும், ஹோர்டிங்ஸ் வைக்கணும். இந்த காசெல்லாம் வந்து கஸ்டமரே கொடுத்துட்டா இன்னும் 4 கஸ்டமர் எக்ஸ்ட்ரா வர போகிறேன். என்னோட லாஜிக் அதான். ஸோ தேவையில்லாமல் போய் டிவிலையும் அது இல்லாமல் நம்ம லீட் சோர்ஸ் பண்ண முடியாது. 50 லட்சம் பண்ணுற இடத்துல தெரியப்படுத்துகிறோம். 50 லட்சம் பண்ணுற இடத்துல ஒரு 40 லட்சம் பண்ணி 10 லட்சம் கஸ்டமர் தரேன்னு சொன்னால் இன்னொரு 4 கஸ்டமர் உள்ளே வருவாங்க. சப்ஜெக்ட் அதுதான். ஸோ எனக்கு எப்போயுமே கஸ்டமர் கொடுக்குறது தான் ரொம்ப விருப்பம். ஏன்னா அவங்க தான் நாளைக்கு நமக்கு ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அவங்க நல்லா இருந்தாங்கன்னா அடுத்த ஒரு 30 வருஷம் இந்த கம்பெனி வளரப்போம். அவ்வளோதான், சிம்பிள். கண்டிப்பாக. சரி, இப்போ இந்த ரியல் எஸ்டேட் பொறுத்த வரைக்கும்
ஒரு 5 இயர்ஸ் பேக் வந்து வேறு மாதிரி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து வேறு மாதிரி இருக்குன்னு நான் பார்க்குறப்ப அப்படி தெரியுது எனக்கு. எப்படி சார் அது எதுவும் சேஞ்சஸ் இருக்கா? டிஃப்ரென்ஸ் இல்லை சார்? இந்த கொரோனாக்கு அப்புறம் ரியல் எஸ்டேட் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. அதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் சார். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகட்டும், எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பயங்கரமாக டெவலப் ஆகிட்டுருக்கு. இந்த மெட்ரோ, ஏர்போர்ட் வர்றது, பஸ் டெர்மினல்ஸ் ஓப்பன் பண்ணுறது, டிஸ்ட்ரிக்டை 2ஆக பிரிக்கிறது, சும்மா நிறைய விஷயம் நடக்கிறதுனால மக்கள் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்றைக்கி வாங்கி வச்சா நாளைக்கு பசங்களுக்கு, அவங்க பேர பசங்களுக்கோ இல்லை அவங்க பிள்ளைங்களுக்கோ நல்ல அப்ரிசியேஷன் இருக்குது. டிமாண்ட் ஆகிறதுனால என்ன ஆகுது, ப்ராடக்ட்டு பூம் ஆகுது. இன்றைக்கி பிளாட் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க பேப்பர்லாம், வருஷம் இந்த லாஸ்ட்டு 4ஆம் தேதி மட்டுமே 242 கோடி ரெவன்யூ கலெக்ஷன் ஆச்சு ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில். ஆன் ரெஜிஸ்ட்ரேஷன் அன்றைக்கி ஒரு நாள் மட்டுமே ஆன ரெஜிஸ்ட்ரேஷனோட ரெவன்யூ உங்களுக்கு. ஸோ நிறைய ரெஜிஸ்ட்ரேஷன் போய்ட்டுருக்கு. மார்க்கெட் நல்லா இருக்குது. இதுதான் ரைட் டைம் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் சார். ஏன்னா இன்னொரு 4 வருஷம் கழிச்சின்னா நீங்கள் 2000 3000லாம் சதுரடி பேச முடியாது. சென்னையில் இல்லை, சென்னை ஒட்டி இருக்க ஊருங்களே எல்லாம் 5000 6000 பேசக்கூடிய நிலைமை இப்போ பண்ணுறது கரெக்டான டைம். ஆமாம், இதை பெஸ்ட் டைம் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் சார். ஆனால் இதுவே வந்து நேற்றை விட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குல்ல. லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக ப்ரைஸ் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது. ஏன் இன்க்ரீஸ் ஆகுதுன்றது கொஸ்டின் மாதிரி தான். பட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. டிமாண்ட் இருக்குது. லேண்ட் ஓனர்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. லேண்ட் இல்லை. சென்னை ஒட்டி எந்த இடத்துல நீங்கள் லேண்ட் வாங்கி பிளாட் ப்ரமோட் பண்ணலாம், இல்லை அப்பார்ட்மெண்ட் கட்டலாம்னு எங்கேயுமே லேண்ட் இல்லை. ஸோ லேண்ட் இல்லைன்னா டிமாண்ட் ஜாஸ்தி ஆகுது. இருக்கிற லேண்ட் பார்சல் சின்னதாக வச்சுருக்கோம்னா ப்ரைஸ் ஜாஸ்தி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அதர் காஸ்ட்லாம் இன்க்ரீஸ் ஆகி ஃபீல்டுக்கு வரும்போது ஜாஸ்தி ஆகுது. ஸோ ரைட் டைம் ஃபார் பீப்புள் டு இன்வெஸ்ட்மெண்ட். சரி, இப்போது நம்ம சென்னை சுற்றி எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணால் லேண்டில் எதெல்லாம் வந்து இப்போ ஃப்யூச்சரில் வந்து பயங்கரமான ஒரு ஹைக் இருக்குன்னு நினைக்கிறீங்க? எந்தெந்த ஏரியாஸ் வந்து நம்ம பண்ணுறதுங்கிறது வந்து ஃப்யூச்சரில் வந்து ஒரு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் நமக்கு? இப்போ சென்னை சுற்றினா இந்த பக்கம் தாம்பரம், இந்த பக்கம் பூந்தமல்லி, இந்த பக்கம் அண்ணா நகர், ரெட்டில் சுற்றி போகலாம். இதுக்கு சுற்றி இருக்க அடுத்த ஒரு 60 கிலோமீட்டர் வரைக்குமே நீங்கள் எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணுங்க. எக்ஸாம்பிள் பார்த்தா இங்கே காஞ்சிபுரமில் இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஏன்னு சொல்கிறேன்னா இந்த பரந்தூர் ஏர்போர்ட் இருக்கு இல்லையா, இந்த க்ரீன்ஃபீல்டு ஏர்போர்ட், நிறைய பேர் அதான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆமாம், அது நிறைய போராட்டம்லாம் பண்ணுறாங்களா? அது வருமா? வாய்ப்பு வரும். ஏர்போர்ட் கண்டிப்பாக ஏர்போர்ட் வரும், நிறைய கண்டிப்பாக வரும். அதுக்கு நிறைய ஒர்க் நடந்துருக்கு. நிறைய பேப்பர் கண்டிஷன்லாம் பார்த்து நீங்கள் பாட்டுக்கு போராடிட்டு இருங்க, நாங்கள் பாட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணி. இல்லை, நாங்கள் பாட்டுன்னு கிடையாது. அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பிளானு. அது வந்து அவங்கள தான் சொல்கிறேன். ஆமாம், அவங்க நீங்கள் பேசுறது வேறு மாதிரி இருக்குது சார். ரியாலிட்டியை சொல்கிறேன். ஏன்னா மக்கள் போராடிட்டு இருக்காங்க அங்கே தொடர்ச்சியாக. நிறைய பேர் எந்த ஒரு விஜயெல்லாம் கூட போயிட்டு அங்கே போயிட்டு குரல்லாம் கொடுத்துட்டு வந்தாங்க. எந்த ஒரு விஷயத்தில் கொண்டு வந்தாலுமே ஒரு தரப்புன்னு பிடிக்கலன்னுவாங்க, ஒரு தரப்புன்னு வேண்டாம்னு சொல்லுவாங்க, வேணும்னு சொல்லுவாங்க. சார் அது எப்பயுமே இருக்கும். பட் எண்ட் ஆஃப் த டே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு பிளான் கொண்டு வர கொண்டு வர மாட்டாங்க. இப்போ அதை நமக்கு தேவையில்லாத விஷயம். ஆனால் க்ரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் வருது. காஞ்சிபுரத்தில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா இங்கே தாண்டி ஸ்ரீபெரும்புத்தூர், காஞ்சிபுரம் இதை டெவலப்மெண்ட் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. 600 ரூபா 700 ரூபா போயிட்டு இருந்த இடம்லாம் இன்றைக்கி வந்து 2000 ரூபா 2500 போகுது. ஸோ அந்த இடத்துல கண்டிப்பாக மக்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ஸ்ரீபெரும்புத்தூர், காஞ்சிபுரம். ஏன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக முந்தானத்தை விட நியூஸில் பார்த்தேன், பன்னூர் வரைக்குமே மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டுருக்குன்னு சொல்லி அறிக்கை கொடுத்துருக்காங்க. அந்த பக்கம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். திருவள்ளூரில் நிறைய டெவலப்மெண்ட் இருக்குது சார். திருவள்ளூர் அந்த ஊத்துக்கோட்டை அந்த லொக்கேஷனில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த பக்கம் செங்கல்பட்டு தாண்டி நீங்கள் மதுராந்தகம் வரையும் இன்வெஸ்ட் பண்ணலாம். நிறைய ஃபார்ம் லேண்ட்லாம் போயிட்டுருக்கு, நல்ல மார்க்கெட் போய்ட்டுருக்கு. ஓஎம்ஆர் ஈசிஆர் போய்ட்டு பெரிய உங்களுக்கு ரோடெல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் பாண்டிச்சேரியும் பார்த்தீங்கன்னா அங்கேயும் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த பக்கம் ரெடில்ஸு தாண்டி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். அப் டு வந்து பெரியபாளையம் வரையும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ சுற்றி நிறைய டெவலப்மெண்ட் நடந்துகிட்ருக்கு. நிறைய பஸ் டெர்மினஸ் வருது, மெட்ரோ கனெக்டிவிட்டி வருது, நிறைய பிரிட்ஜஸ் கட்டிகிட்டு இருக்காங்க, நிறைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஸ்கூல்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய காலேஜஸ் வருது. ஸோ நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகிறதுனால கண்டிப்பாக மக்கள் வந்து அங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அதாவது சென்னை தாண்டி மற்ற இடங்களே வேலை வாய்ப்பு, அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் அடுத்த 10 வருஷம் கழிச்சு அங்கே தான் உங்களுக்கு கேமே. சென்னைக்குள்ளே இன்றைக்கி வந்து ரியல் எஸ்டேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி ஏன்னா இன்றைக்கி அண்ணா நகரில் ஒரு பிளாட் லான்ச் பண்ணியிருக்காங்க. 25,000 ரூபா ஒரு சதுரடி. நீங்கள் 1000 சதுரடி வாங்கினாலே 2.5 கோடி ரூபா. நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ்லாம் போட்டு வந்தால் 280 290 வந்துடும். ஸோ ஒரு சாமானியான மக்கள்னால அண்ணா நகர்லையோ தாம்பரத்துலையோ குரோம்பேட்லையோ இடம் வாங்க முடியாது. இடம் மட்டும். ஆமாம், இடம் மட்டும். அதுக்கு அப்புறம் வீடு கட்டுறது அதுக்கு கஷ்டம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் நாங்களில் ஒரு 20 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா 30 லட்ச ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் ஒரு 10 வருஷத்தில் நம்ம ஒரு 1 கோடி ரூபா 1.5 கோடி ரூபா அந்த இடத்தோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகணும்னா நீங்கள் காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புத்தூர், உரக்கடம் இந்த பக்கம் சார் இதுவுமே இந்த 1 இயரில் பண்ணாதான். ஆமாம், இதுவுமே இந்த 1 இயர் பண்ணாதான். அதுக்கப்புறம் உங்களுக்கு மறுபடியும் ப்ரைஸ் என்னன்னா நீங்கள் 20 லட்சம் அதே ஹைக் வந்துடும். உங்களுக்கு நீங்கள் 60 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணி இந்த ப்ராப்பர்ட்டி வாங்க வேண்டியதாக இருக்கும். எவ்வளோ மேசிவாக ஹைக் ஆகும்னு நினைக்கிறீங்க? லைக் பர்சன்டேஜ் வைஸ் ட்ரிபிள் ஆகிறது வாய்ப்பு நிறைய இருக்குது சார். ஆமாம் சார். சார் முன்னாடிலாம்
தாம்பரம் தாண்டி 1500 ரூபாய்க்குலாம் நான் விற்றுருக்கேன். இன்றைக்கி வந்து தாம்பரம் தாண்டி எல்லாம் பேசுகிறேன் 4000, 5000, 6000, 7000லாம் பேசுகிறாங்க. இந்த ஊரப்பாக்கம் கிளாம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் வந்த பிறகு 7000 ருபீஸ் விற்கிறாங்க. அதே ஊரப்பாக்கம் பக்கத்தில் நான் 1300 ரூபாய்க்கு ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி விற்றுட்டு இருந்தேன். ஸோ ப்ரைஸ் எவ்வளோ டைம்ஸ் ஆகிடுச்சு, 7 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு சார். ஓகே, டன். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. இன்னும் நிறைய நம்ம பேசலாம் அடுத்தடுத்த இன்டர்வியூஸில். முக்கியமாக நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த இன்டர்வியூ பார்த்தாங்கன்னா ஒரு லேண்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்றதை வந்து ரொம்ப தெளிவாகவே அவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது டவுட்ஸ் என்ன இருந்தால் கூட உங்களை டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணி அந்த டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் இல்லைங்களா? ரைட், ரொம்ப நன்றி சார், உங்கள் டைம். ரொம்ப தேங்க்ஸ், நன்றி.